பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஏன்னா சந்தோஷமா இருந்தாதான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:4 சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு சொல்லியிருக்குது வேதம். அதுபடி நம்ம சந்தோஷமா இருந்தா ஆண்டவரை நல்லா ஆராதிக்கலாம். ஆமென். நம்ம சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிப்போமா? கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் மகிழ்ந்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கைகூடுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கைகூடுவோம். கைகூடுவோம், கைகூடுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைகூடுவோம், கைகூடுவோம், கவலைகள் மறந்து கைகூடுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர்
கேள்விக்குறியா இருந்திருக்கலாம். ஆனா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் நம் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கொணநாளவை செவையாக மாற்றுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் என் தேவன் பரிசுத்தரே. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாசல்கள் பரதங்கள் நடத்திவதே, ஒரு கங்கை போல என்னை தூக்கி சுமந்தே. வாசல்கள் பரதங்கள் நடத்திவதே, ஒரு கங்கை போல என்னை தூக்கி சுமந்தே. இனி நீ மாற்றவே, நீ மாற்றவே, நீ மாற்றவே என்று சொன்னவரே, உம்மை ஆராதிப்போம், ஆசரிப்போம், நாமத்தினார் என்று பெயரெடுப்போம். இனி நீ மாற்றவே, நீ மாற்றவே, நீ மாற்றவே என்று சொன்னவரே, உம்மை ஆராதிப்போம், ஆசரிப்போம், நாமத்தினார் என்று பெயரெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் நீங்கிட்டோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் நீங்கிட்டோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறகிழுப்பை மாற்றி தந்தீர், தேவாயின் ஜனங்களை உயர்த்தி வைத்தீர். சிறகிழுப்பை மாற்றி தந்தீர், தேவாயின் ஜனங்களை உயர்த்தி வைத்தீர். நீ மாற்றவே, நீ மாற்றவே, நீ மாற்றவே என்று சொன்னவரே, உம்மை ஆராதிப்போம், ஆசரிப்போம், நாமத்தினார் என்று பெயரெடுப்போம். நீ மாற்றவே, நீ மாற்றவே, நீ மாற்றவே என்று சொன்னவரே, உம்மை ஆராதிப்போம், ஆசரிப்போம், நாமத்தினார் என்று பெயரெடுப்போம். செங்கடலை கட்டி சோர்ந்து போனோம், சோர்ந்தாரின் நிலை கண்டு அஞ்சினோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், சோர்ந்தாரின் நிலை கண்டு அஞ்சினோம். பயப்படாதே, முன்செல்லே, என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன்செல்லே, என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். நீ மாற்றவே, நீ மாற்றவே, நீ மாற்றவே என்று சொன்னவரே, உம்மை ஆராதிப்போம், ஆசரிப்போம், நாமத்தினார் என்று பெயரெடுப்போம். நீ மாற்றவே, நீ மாற்றவே, நீ மாற்றவே என்று சொன்னவரே, உம்மை ஆராதிப்போம், ஆசரிப்போம், நாமத்தினார் என்று பெயரெடுப்போம். துதியின் படகம்மை சூழும்போது, ஓங்கிய புயங்கொண்டு யுத்தம் செய்தீர். துதியின் படகம்மை சூழும்போது, ஓங்கிய புயங்கொண்டு யுத்தம் செய்தீர். பாடல் செய்தீர், துதிக்கச் செய்தீர், ஏகோவின் மலைகளை இடிக்கச் செய்தீர். பாடல் செய்தீர், துதிக்கச் செய்தீர், ஏகோவின் மலைகளை இடிக்கச் செய்தீர். நீ மாற்றவே, நீ மாற்றவே, நீ மாற்றவே என்று சொன்னவரே, உம்மை ஆராதிப்போம், ஆசரிப்போம், நாமத்தினார் என்று பெயரெடுப்போம். நீ மாற்றவே, நீ மாற்றவே, நீ மாற்றவே என்று சொன்னவரே, உம்மை ஆராதிப்போம், ஆசரிப்போம், நாமத்தினார் என்று பெயரெடுப்போம். நீ மாற்றவே, நீ மாற்றவே, நீ மாற்றவே என்று சொன்னவரே, உம்மை நம் நம்பிக்கை நங்கூரமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்று அவர் போற்றி பாடுவோம். நல்ல கைகளை தட்டி பாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் உற்சாகமா இருக்கும். ஆமென். நம்பிக்கை
நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே நம்பினோரை காக்கும் இயேசுவே பரம பரிசுத்த தேவனே பரலோக ராஜனே பாடல் பாடி கொண்டாடிடுவோம் பரம பரிசுத்த தேவனே பரலோக ராஜனே பாடல் பாடி மாத்திரம் இல்லை என்றால் ஹல்லேலூயா என்ற பாடலை பாடுவோம். மாற்றும்
எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில கடந்தாலும் இயேசு நம்மளை தூக்கி எடுப்பார். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஒருவேளை நீங்க புதிதாக இருந்தாலும் எழுந்து நில்லுங்க. ஆமென். பாடல் பாட கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நம் கர்த்தரை கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஆமென். பலவீனத்தில் அவர் நம் பலன். ஆமென். நமக்கு எல்லாம் அவர்தான். அவரை விட்டால் வேற யாரும் இல்லை. ஆமென் என்று சொல்லி பாடுவோமா? பலவீனத்தில் பலன் நீரே, தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. எல்லாரும் ஆராதிப்போமா? தேடுவேன் பொக்கிஷமாக உமையன் நீனார் என்று சொல்லி, எனக்கெல்லாம் நீரே. இயேசுவே இரட்சகரே, பாத்திர நீரே. ஓ இயேசுவே தேவையான அற்புதத்தை எல்லாம் செய்து வியாதியோட வந்தீங்கன்னா ஆமென் போகும்போது ஆமென் ஹல்லேலூயா ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டுதான் இந்த வேலையில போறீங்க ஆமென் ஹல்லேலூயா பாடுவோமா நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாருண்டு உம்மை போல யாருண்டு நீர் பெரியவர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வாலிபர் கொண்டாட்டம் 2014 கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை நாங்கள் சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். God bless you. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து kindly give your hand, say or hi. உள்ள ஃப்ரெண்டா இருக்கலாம், புதுசா இருக்கலாம். God bless you. உள்ள நீங்க புதுசா வந்திருப்பீங்க, your friends may have invited, உங்க friends invite பண்ணி உள்ள first time நீங்க வந்திருப்பீங்க. God bless you. You have not taken a wrong decision, you have taken a very correct decision to come inside. நீங்க தவறான ஒரு முடிவு எடுக்கல, நீங்க சரியான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கிறீங்க. நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வாலிப உலகம் தடுமாற்றத்தை நோக்கி கடந்து போய் எவ்ரிபடி வாண்ட் டு லீவ் நைஸ், எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமா வாழணும்னு ஆசை தான். இந்த மகிழ்ச்சி என்ற வார்த்தை தான் தவறுகளுக்கு நேராக கொண்டு போகிறது. சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும்டா, இதுதான் ஒரு மாலிபனுடைய மோட்டோவோ. படிக்கிறது, வேலைக்கு போறது, சம்பாதிக்கலாம் அடுத்தது. சந்தோஷமா இருக்கணும். இந்த சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுல தான் நிறைய தடுமாற்றங்களே. அதுல தெரிந்து கொள்கிறது, நான் எப்படி சந்தோஷமா இருப்பது, அதை தெரிந்து கொள்வதில் தான் அநேக தவறுகள் நடக்குது. அன்புக்குரியவர்களே, இந்த எப்படி சந்தோஷமா இருப்பது என்று சொல்லி சிலர் ஆலோசனை சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஆலோசனை தான் நம்முடைய வாழ்க்கையில சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எப்படி நான் வாழணும், எனக்கு வாழ வேண்டிய வழிகளை நான் தெரிய வேண்டுமே என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். பரிசுத்த வேதாகமம் அதற்கு நல்ல பதில்களை வைத்திருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் ஒரு வாலிபன் எப்படியாக தன்னுடைய ஜீவத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ஒழுங்காக வாழ வேண்டும் என்ற நல்ல ஒரு போதனைகளை எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த 2 நாட்களும் அப்படிப்பட்ட வழிமுறைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க, how can you live a holy life, happy life, jolly life என்பதை வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுத்து உங்கள் எதிர்கால வாழ்வை ஒரு மகிமையுள்ளதாக, ஒரு பிரைட்டாக நீங்கள் அமைத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்ததான் இந்த நல்ல தருணம். அல்லேலூயா. ஆகினாலே உங்களுக்கு நல்ல ஒரு பிரீச்சரை by the grace of God, பாஸ்டர் ஸ்டான்லி அவங்க உங்க மத்தியில் இருக்கிறாங்க. he is not new to somebody. எத்தனை பேர் உங்களுக்கு அவர் தெரியும்? கடந்த 2-3 வருடங்களாக நம் மத்தியிலே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை, வாலிபர்களுக்கு ஒரு சவால் நிறைந்த வார்த்தைகளை ஆண்டவர் அவரை கொண்டு சொல்லிக் கொண்டு வருகிறார். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம். கூட்டம் சரியாக 8:10 நாங்கள் முடிச்சிருவோம், சரிங்களா? ஆனால் நாளைக்கும் இந்த கூட்டம் இருக்கு. 6 o'clock சரியாக ஆரம்பிச்சு 8:15 நாங்கள் முடிச்சிருவோம். நாளைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு நைட் டின்னர் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் நாளைக்கு இரவு நீங்கள் இருந்து கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த டின்னர் நீங்கள் சாப்பிட்டு போகும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. நிச்சயமாகவே நான் சவாலாக சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த 2 நாட்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அப்கோர்ஸ் உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்தீங்களோ தெரியல, யூ டேக் அப் அ சேலஞ்ச் டு அட்டெண்ட் திஸ் மீட்டிங் அண்ட் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். இதில் உட்கார்ந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒரு சேலஞ்சாக நீங்கள் எடுங்க. நிச்சயமா உங்க வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும். ஒருவேளை நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதற்கு, உங்களுக்கு ஜெபத்தினாலும் ப்ரேயர்னாலையும் இல்லை உங்களுக்கு கவுன்சிலிங்னாலையும் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண நாங்கள் விரும்புகிறோம். அதனால ஒரு 5 minutes நான் எடுத்து விரும்புகிறேன். உங்கள் கையில் ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அப்போ புதிதாய் வந்தவர்கள் நீங்கள் உங்கள் பேர், விலாசங்கள், ஃபோன் நம்பர், அந்த பேப்பரில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து இப்படி கூட்டங்கள் நடந்தால் உங்களை காண்டாக்ட் பண்ணவும், இல்லை உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக ஜெபிக்கவும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். சீக்கிரமாக அதை வாங்கி கொடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுங்க. தம்பிமார் வாங்கி கொடுங்க. ஒரு பெண் இல்லைன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, வாலண்டியர்ஸ் பெண் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை சீக்கிரமாக எழுதி கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். உங்கள் பேர், உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், உங்கள் என்ன டீட்டெயில்ஸ் அதில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் சீக்கிரமாக அதை எழுதி நீங்கள் கொடுப்பீர்களானால் எங்களுக்கு அது மிகுந்த சௌரியமாக இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை ஃபியூச்சரில் காண்டாக்ட் பண்ணவும் எங்களுக்கு அது வசதியாக இருக்கும். இன்னைக்கு உலகம் வாலிபர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறது. எல்லா கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்கன்னா சிஇஓஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். எல்லா இடத்துலையும் யங்ஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்முடைய தேசம் அதிகமான வாலிபர்களை கொண்ட தேசமாக இருக்கு. அதனால இந்த வாலிபர்கள் சரியான ஒரு திசை நோக்கி கடந்து போவாங்கன்னா அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதற்கு தான் இந்த 2 நாள் கூட்டங்களை நாங்கள் பிரயாசத்தோடு ஒழுங்கு செய்திருக்கிறோம். நிச்சயமாகவே இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அதனால் சீக்கிரமாக நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா செய்திக்கு நேராக நம்ம போகலாம். ஃபாஸ்டா எழுது. இப்போ புரியலன்னா யார்கிட்ட கேளுங்க, வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க.
உள்ள நீங்க இங்கிலீஷ்ல எழுத தெரியல, தமிழ்ல எழுதுங்க. உங்க பேரு, போன் நம்பரு, உங்களுக்கு இங்கிலீஷ்ல எழுத முடியலன்னா கூட நீங்க தமிழ்ல நீங்க எழுதலாம். நாளைக்கு காலையில இங்க சண்டே சர்வீஸ் இருக்கு, மாஸ் இருக்கு, ஆராதனை இருக்கு, தொழுகை இருக்கு. அதனாலே ஒருவேளை நீங்க எந்த ஆவிக்குரிய சபைக்கும் நீங்க செல்லாதவர்களா இருந்தீங்கன்னா, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நாளைக்கு காலைல வாங்க. 9 o'clock இருந்து 11:30 வரைக்கும் இருக்கும். நாளைக்கு மார்னிங்கும் அன்பு பாஸ்டர் அவர்கள் நம்ம மத்தியில கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பாங்க. வந்து அட்டென்ட் பண்ணி தான் பாருங்க எப்படி இருக்கு. ஹவு டு வர்ஷிப் த லார்ட் நீங்க கற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாகவே பேசுகிற ஒரு தெய்வத்தை நீங்கள் பார்க்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். எழுதினவங்க தயவுசெய்து நீங்க கையை உயர்த்தி காமிச்சீங்கன்னா அவங்க வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு ஹெல்ப் பண்ணுங்க. சீக்கிரம் எழுதினவங்கள்ட்ட டக்கு வாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே பிடிக்காது. என்னடி நீ பாட்டு எப்ப பார்த்து சிரிச்சுட்டே இருக்க அப்படின்வாங்க நம்மளை பார்த்து. அவங்க சிரிச்சாங்கன்னா அவங்க நம்ம கேட்கக்கூடாது. நம்ம சிரிச்சா இருந்தா பசங்களை பார்த்து கேட்பேன், அவனுக்கு என்னடா அவன் ஜாலியா இருக்கான், என்னென்ன புரியல. நம்ம மகிழ்ச்சியா இருந்தா அர்த்தம் பிடிக்காது. அதே மாதிரி நம்ம மகிழ்ச்சியா இருந்தா சாத்தானுக்கும் பிடிக்காது. நம்ம சிரிச்சா நிறைய நேரத்தில் பாருங்க, நம்ம சந்தோஷமா இருந்தா நம்ம காலேஜில் நம்ம டீச்சர்களுக்கே பிடிக்காது. நம்மள எதையாவது சருத்துன்னு ஒரு முறுக்க பார்ப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய பாஸுக்கு நம்ம ஹாப்பியா இருந்தாலே பிடிக்காது. நம்மள ஏதாவது டபார்னு தட்டதான் பார்ப்பாங்க. இன்னும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம். இப்ப மனிதர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறதே விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா கடவுள் என்ன விரும்புறாருன்னா எப்பொழுதும் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று இருக்கு. அப்ப God always wants us to be happy. ஆனா devil always wants us to be crying. ஆனா இந்த மாலை வேளையிலே அல்லது நம்முடைய வாழ்விலே கர்த்தர் ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்த விரும்புகிறார். நம்மை துக்கப்படுத்துகிற எல்லா காரியங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்மை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். எல்லாம் எழுதி கொடுத்துட்டீங்களா? எல்லாம் எழுதி கொடுத்துட்டீங்களா? வெரி குட். God bless you. இப்ப நாளை கூட்டங்களுக்கும் நீங்கள் கடந்து வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்ப நம்ம நல்ல ஒரு கரங்களை தட்டுவோமா? Let us give a very good clap offering. நல்ல கரங்கள். Come on, give a good clap offering. Hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். நம்ம மத்தியிலே பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் நம்ம மத்தியிலே இருக்கிறாங்க. ஹீஸ் ஃப்ரம் மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில அவங்க அப்பா ஒரு அழகிய சபை வைத்திருந்தார். அண்ணன் 2 பேர் பேரும் காட் மினிஸ்ட்ரி செய்யறாங்க, ஊழியம் செய்யறாங்க. பல இடங்களிலே கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். ஓய்வில்லாத ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்து வராங்க. 15 நாள் தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு அவர்கள் வந்திருக்கிறாங்க. பக்கம் கிளைச்சபையில கூட்டங்களை முடிச்சுவிட்டு இன்னைக்கும் நாளைக்கும் உங்க மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த முறை இந்த வாலிப கொண்டாட்டத்துக்கு நான் அவர்களை அழைத்த போது அவர்கள் சந்தோஷமாக அழைப்பை ஏற்று நம் மத்தியிலே வந்திருக்கிறாங்க. சபையின் சார்பாக அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். நிச்சயமாகவே இந்த 2 நாள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நான் மீதியான நேரத்தை அவருடைய கருத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் நல்ல வர்ஷிப் லீடர் பாடல் கேசட் கொடுக்குறாங்க.
நல்ல தேவனால பயன்படுத்தப்படுகிற ஒரு நல்ல தேவனுடைய தாசன் நம் மத்தியிலே இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுதும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? I greet you all in the wonderful name of Jesus Christ in this evening. இந்த மாலை நேரத்தில் உங்கள் எல்லோருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, ஆண்டுடைய சமூகத்தில் இருப்பது, ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருப்பது இந்த உலகத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நேரம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் பாருங்க, எப்பொழுதுமே நாம சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறாரா? உண்மையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம் மட்டும்தான். ஆகையினால் இந்த மாலை வேளை நீங்கள் அப்பா சமூகத்தில் வந்திருப்பதினால் நிச்சயம் பாக்கியவான்கள். அவர் சமூகம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விசை அருமையான கணத்திற்குரிய வாசை அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் திருச்சபை மக்களுக்கும் இங்கு வந்திருக்கிற வாலிப செல்வங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கண்களை மூடுவோம். சர்வ வல்லவர் ஏற்கனவே இந்த இடம் முழுவதும் வியாபித்திருக்கிறார். ஆண்டவர் எங்கேயோ அங்கே அவர் பேசுவார். ஆண்டவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த உலகத்தில் யார் யாரோ நம்மை கைவிட்டிருக்கலாம், யார் யாரோ நம்மை ஏமாற்றி இருக்கலாம். என்னை நேசிக்க, என்னை பலப்படுத்த, என்னை தாங்க, எனக்கு உதவி செய்ய, எனக்கு சகாயம் பண்ண ஒருவரும் இந்த பூமியில் இல்லை. எனக்கு ஒரு நன்மை கிடைத்தால், எனக்கு ஒரு சகாயம் கிடைத்தால், எனக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால், ஆசீர்வாதம் கிடைத்தால், நான் வாஞ்சிக்கிற அந்த நன்மை, அந்த உயர்வு எனக்கு கிடைத்தால் நலமாயிருக்குமே என்று ஏதோ ஒரு ஏக்கத்தோடு இந்த மாலை கூட்டத்திலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்ய போகிறார். ஏனென்றால் அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர், அவர்தான் நம்மை உண்டாக்கினவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளையும் விட, எல்லா சொந்தங்களை பந்தங்களை விட அவரே நமக்கு சிறந்த உறவானவர். அவரே நமக்கு சிறந்த சொந்தமும் பந்தமுமானவர். அவர் நமக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே,
இந்த மாலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் எங்களை ஏமாற்றக்கூடும் சுவாமி. ஆனால் எங்களை ஏமாற்றாமல் பாரபட்சம் இன்றி எங்களை நேசிக்கிற ஒரே ஒரு நல்ல தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தில் உம்மை பார்க்க, உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும். ஒவ்வொரு இருதயத்தையும் அது சந்திக்கட்டும். ஒவ்வொருவரையும் அது பலப்படுத்தட்டும். ஒவ்வொருவரையும் அது தேற்றட்டும். ஆண்டவரே, சத்திய வார்த்தைகளை தடை பண்ண எத்தனிக்கிற எந்த சத்துருவின் வல்லமையையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் சபித்து உடைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லலாமே. நல்ல வார்த்தை தான் பாருங்க. ஹல்லேலூயா. என்னென்னமோ வார்த்தையை இன்னைக்கு பேசுறதுக்கு யாரும் யோசிக்கிறதே இல்லை. ஆனா ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுறதுக்கு ரொம்ப அமைதியா சொல்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 118வது சங்கீதம். 118வது சங்கீதம். அதில் 1-2 வார்த்தைகளை நான் வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 22வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென். பாருங்க, ஸ்தோத்திரம். தலைக்கல்லாக்கும் தேவன் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு நான் இந்த மாலை வேளையில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தலைக்கல்லாக்குகிற தேவன் அவர். இந்த வசனம் சொல்கிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது. ஆமா, இந்த கல்லால ஒன்னும் பண்ண முடியாது. இதை வச்சு வீடு கட்ட முடியாது. இது ஒரு மூலையில கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு தூக்கி ஒதுக்கி போட்டுருவாங்க. பாருங்க, நம்ம வீடு கட்டி பார்த்திருப்போம். சோத்திரம். சில கல்லுகள் அப்படியே தூக்கி போட்டுருவார் கொத்தனார். ஆமா, பகீருங்கும் காசு கொடுத்து வாங்கி கொடுத்த ஓனருக்கு. ஆடா பாவி, இந்த கள்ளத்துக்கு இப்படி போச்சே அப்படின்னு சொல்லுவோம். சார், அதை எந்த மூலையிலும் வைக்க முடியாது சார், எந்த இடத்துலயும் வைக்க முடியாது. பாருங்க, ஷேப்பே இல்லை, ஒரு வடிவம் இல்லை, அஷ்டகோணலா ஒரு சைஸா இருக்கு. சோத்ரா, இதை வச்சா கட்டடத்துக்கே பாதிப்பு, அதனாலதான் தூக்கி போட்ட சார் அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை சித்தாளு அவர் தூக்கி போட்ட கல்ல தெரியாதனமா எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறோம். ஒன்னுடவே ஒண்ணு சோத்ரா, எப்பவே அந்த கல்லை நான் வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்டு அதை பழையபடியும் தூக்கிட்டு வராம்பார் அப்படின்னு திட்டுவார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படி ஆகாது. அங்க ஒருத்தர் நடுவில் என்ன பார்த்து சிரிக்கிறார். அல்ல சொல்லுங்க அப்பா, அப்படி ஆகாது அப்படின்னு இன்ஜினியரோ கொத்தனாரோ சோதரோ தூக்கி போட்ட கல்ல அந்த கட்டிடத்திற்கே அஸ்திவார கல்லா மாற்றுவாராமா நான் பிரசங்கிக்கிற இயேசு. இருக்கீங்களா? அல்ல சொல்லுங்க. ஆமா, அதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட் பாருங்க. சோதரம். யாரு ஆகாது, முடியாது, யூஸ்லெஸ், அன்பிட் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணப்படுகிறார்களோ அவர்களைத்தான் தூக்கி அந்த கட்டிடத்துக்கு நீ இல்லாம கட்டிடமே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு மூலைக்கல்லாக அஸ்திவார கல்லாக அவர் உயர்த்துகிற தேவன். ஆமே. ஆமா, இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ நீங்க ஒரு ரிஜெக்ஷனை ஆமா சோதர சந்திச்சிருந்திருக்கலாம். உங்கள் சோதர குடும்பத்தில் நீங்கள் மனிதர்களால தள்ளப்பட்டிருக்கலாம், நண்பர்களால தள்ளப்பட்டிருக்கலாம், உறவினர்களால தள்ளப்பட்டிருக்கலாம். ஒரு புறக்கணிக்கப்பட்ட அனுபவம், அன்பிட், யூஸ்லெஸ் அப்படின்னு உங்களை பார்த்து அநேகர் சொல்லி இருக்கிற ஒரு அனுபவம், தள்ளப்பட்ட ஒரு நிலை. வீட்டில் கூட உங்களை தள்ளி இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக உங்களை தள்ளிடுறாங்க. இப்படி பலவேறு சூழ்நிலைகளில நீங்கள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த மாலை வேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். மலையில சொல்லுங்க அப்போ. ஆமே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் தலைக்கல்லாக மாற்றுவேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்,
உன்னை நான் கனப்படுத்துவேன். எங்கே நீ தள்ளப்பட்டாயோ அங்கேயே உன் தலையை நான் உயர்த்துவேன். எதற்கு நீ ஆகாது என்று சொல்லப்பட்டாயோ அதிலேயே நான் உன்னை கனம் பண்ணுவேன். அந்த ஸ்தானத்திலேயே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இது உனக்கு வாய்க்காது, இது உனக்கு கிடைக்காது, இது உனக்கு கிட்டாது, நோ சான்ஸ் அட் ஆல், வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையில் நான் வாய்ப்பை உண்டு பண்ணி உன்னை கனம் பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன், உன் வாழ்க்கையை தலையாக மேன்மைப்படுத்துவேன். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அற்பமானவைகளை அவர் அற்புதமாக்குகிற தேவன். ஆமா, ஏன்னா அவர் தான் சிருஷ்டிகர் பாருங்க, அவர் தான் நம்மளை உண்டாக்குனவர் பாருங்க. அவரால எதையும் செய்ய முடியும், அவரால எதையும் செய்ய முடியும். ஆமென். வேதத்துல கூட அவர் நிறைய அற்பமான பொருட்களை கூட ஆச்சரியமா யூஸ் பண்ணி இருந்திருக்கிறார், ஆச்சரியமா பயன்படுத்தி இருந்திருக்கிறார். அற்பமானவைகளை கூட அவர் அற்புதங்கள் ஆக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். மோசேயினுடைய கையில ஆடு மேய்க்கிற ஒரு கோல் தான் இருந்துச்சு, ஆடு மேய்க்கிற ஒரு குச்சி தான் இருந்துச்சு பாருங்க. அந்த குச்சியை வச்சு எகிப்துல ஏகப்பட்ட அற்புதங்களை, எல்லாரும் வாயை பொளந்து ஸ்தோத்திரம் பிரமிக்கிற அதிசயங்களை ஆண்டவர் எகிப்துல நடப்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, ஒரு முறை அந்த செங்கடலை சோத்திர செங்கடலுக்கு நேரா அந்த குச்சியை நீட்ட சொல்றாரு. செங்கடலை அந்த சோத்திர குச்சியில அவர் நீட்டும் பொழுது ரெண்டாக பிளந்தது என்று வேதம் சொல்லுகிறார். எகிப்தில் இருக்கிற அந்த புழுதியை ஒரு முறை மோசே அந்த கோலை அடிக்க சொல்றார். அந்த கோலை அடிச்ச உடனே ஒரு பேனா கிளம்புது. பாக்கெட்ல வச்சிருக்கிற பேனா இல்ல, இந்த தலையில இருக்கு பாருங்க, அந்த பேனா என்ன செய்யுது, அப்படியே கிளம்பி வருது. நைல் நதியில ஒரு முறை அந்த குச்சியை வச்சு அடிக்கிறாரு, அந்த தண்ணியெல்லாம் ரத்தமாயிருச்சு. ஆமா சோத்ரா. இன்னொரு முறை அந்த நதியில அந்த குச்சியை வச்சு அடிக்கிறாரு, தவளையா ஆயிப்போச்சு. தவளையா கிளம்பி எகிப்து தேசமெல்லாம் ஒரே தவளை. இஸ்ரவேல் மக்களை அந்த தேசத்துல அடிமைப்படுத்தி வச்சு பார்வோன் விடமாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால பார்வோனுக்கு தன்னை யாருன்னு காட்டணுங்கிறதுக்காக அந்த குச்சியை கொண்டு போய் நைல் நதியில அடிக்க சொல்றாரு மோசே. அந்த குச்சியை அடிச்சார் பாருங்க, தவளையா கிளம்பி வந்துச்சு. பார்வோன் தேசம் எங்கும், எகிப்து தேசம் எங்கும் எல்லார் மேலையும் தவளை. தவளை தலையில தவளை, தோல்ல தவளை, வாயில தவளை, மூக்குல தவளை சோத்திரம். ஆமா, சோத்து தட்டுல தவளை சோத்திரம். அவங்க போற இடம் ஃபுல்லா தவளை சோத்திரம். அப்படி அந்த அற்பமான கோலை ஆச்சரியமா அற்புதமா கர்த்தர் பயன்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சிம்சோன் கையில ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு, கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு, அந்த பச்சை தாடை எலும்ப வச்சு 1000 பெலிஸ்தியர்களை எப்படி அடிச்சாருன்னு தெரியல, பறந்து பறந்து அடிச்சாரோ தெரியல சோத்திரம். ஆமா, ஒரு 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 கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு தான் அவனுக்கு விரோதமா 1000 பெலிஸ்தியர்கள் வந்திருக்கிறாங்க. 1000 பெலிஸ்தியர்களையும் அந்த தாடை எலும்பு வச்சு போட்டு தள்ளிச்சான். இல்லையே சொல்லுங்க. அது என்ன, ஒரு சிலம்பு குச்சி நீட்டமா இருந்திருக்கும், அவன் கைய அளவுக்கு தான் இருந்திருக்கும், அவன் இருந்த சைஸுக்கு அவன் கைக்குள்ளதான் அடங்கி இருக்கும் சோத்திரம். அதை வச்சு அத்தனை பேரையும் போட்டான் சோத்திரம். கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. தாவீது கையில் இருந்த ஒரு அற்ப கூழாங்கல் சோத்திரம் கோலியாத்தை வீழ்த்தினது என்று வேதம் சொல்லுகிறது. எலியா வச்சிருந்த சால்வை சோத்திரம், அவர் போட்டிருந்த சால்வை என்னைக்கு தோச்சார் நமக்கு தெரியல. அல்லையே சொல்லுங்க. ஆமா, நம்ம சால்வையே இன்னைக்கு நம்ம துவைச்சு பல மாதங்கள் ஆகுது சோத்திரம். நம்ம துவைக்கிறது இல்லைங்கிறதா உண்மை, வெளியில சொல்ல மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. அப்பப்போ புசு புசுன்னு அடிச்சுட்டு கிளம்பி வந்துருவோம் சோத்திரம். பல மாதங்களா பேண்ட் சட்டையெல்லாம் துவைக்கிறது இல்லை. ஜீன்ஸ் பேண்ட்டுகள்லாம் தம்பியை துவைச்சு ரொம்ப நாள் ஆகும் பாருங்க. அதுக்காகத்தான் ஜீன்ஸ் பேண்ட்டை எடுக்கிறது. அல்லையே சொல்லுங்க. அப்போ அதுலயும் இப்ப கடையில சண்டைக்காடா இருக்கு சோத்திரம். சார் இது லேடிஸ் செஷன் சார் அப்படின்றாரு. ஜீன்ஸ் பேண்ட் தொங்குதுன்னு இங்கே வந்தோம். நோ நோ நோ, இது அவங்களுக்கு. அல்லையே சொல்லுங்க. அப்போ போட்டிக்கு இப்ப அவங்க எல்லாத்துக்குமே கிளம்பிச்சாங்க. இருக்கட்டும் சோத்திரம். அப்படி அந்த சால்வதான். ஆனா முறுக்கி யோர்தான்ல அடிச்சா யோர்தான் ரெண்டா பிளக்குது. எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, அற்பமானவைகளை அவர் அற்புதங்களாக மாற்றுகிற தேவன் சோத்திரம். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க அற்பமா இருக்கலாம் சோத்திரம். ஏதோ ஒன்றினால் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். அதாவது நீங்க எதிர்பார்க்கிற ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கலன்னா அது உங்களை தள்ளி இருக்குதுன்னு அர்த்தம். பொதுவா இப்ப ஞானம் உங்களுக்கு இல்ல அப்படின்னா ஞானம் உங்களை புறக்கணிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யம் நமக்கு இல்லைன்னா ஐஸ்வர்யம் நம்மளை தள்ளி இருக்கு, ஐஸ்வர்யம் நம்மளை புறக்கணிச்சிருக்கு. சமாதானம் இல்லைன்னா சமாதானம் நம்மளை புறக்கணிச்சிருக்கு. ஆசீர்வாதம் இல்லைன்னா ஆசீர்வாதம் நம்மளை புறக்கணிச்சிருக்கு. இப்படி ஏதோ ஒண்ணு சோத்திரம் மனிதர்கள் புறக்கணிச்சிருக்கலாம். நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்ய, சமாதானம், ஞானம், இப்படிப்பட்ட ஏதோ ஒன்று நம்மை தள்ளி இருக்கலாம், நம்மை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை
தலைக்கல்லாக்க போகிறேன், நான் உன்னை உயர்த்த போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த மாலை வேளையிலும் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு, புறக்கணிக்கப்பட்ட அனுபவத்தோடு, இது எனக்கு இல்லையே, இது எனக்கு வாய்க்கவில்லையே, கிடைக்கவில்லையே, நான் வாஞ்சித்தும் இந்த நன்மையை நான் அனுபவிக்க முடியவில்லையே, எனக்கென்று ஒரு உயர்வு உண்டா, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் மேன்மை அடைவேனா, இந்த காரியத்தில் நான் உயர்வேனா, சாதிப்பேனா என்கிற ஏதோ ஒரு ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கலாம். எனக்கு அருமையான தம்பி, தங்கச்சி, கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாதிக்க போகிறாய், உன்னை நான் உயர்த்த போகிறேன், உன்னை நான் தலைக்கல்லாக்க போகிறேன். ஹல்லேலூயா. You are going to become as a head. நீ தலையாக உயர்த்தப்பட போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோதரா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிள்ல கூட நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். குடும்பத்தாரால, மனிதர்களால, சோத்ரா, நண்பர்களால அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் தலைக்கல்லாக உயர்த்தினார். சோத்ரா, அப்படி நிறைய சம்பவங்கள் வேதத்தில் இருக்கு. அதுல ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன் வைத்து நீங்களும் நானும் சோத்ரம் தலைக்கல்லாக்கப்பட, தேவன் நம்மை தலைக்கல்லாக உயர்த்த, உங்க வாழ்க்கையில நீங்கள் மேன்மை அடைய சோத்ரம் வேதம் கற்றுக் கொடுக்கிற சத்தியங்கள் என்ன, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன என்பதை உங்களுக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தைக்கு, அந்த சத்தியத்திற்கு நீங்களும் நானும் நம்மை விட்டு கொடுத்தால் நிச்சயம் கர்த்தர் அவர்களை உயர்த்தினவர் நம்மையும் உயர்த்த வல்லவர். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒன்று, கர்த்தர் நம்மை தலைக்கல்லாக்கணும்னா பரிசுத்தமா இரு. அந்த வார்த்தையை பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க பாப்போம். என்ன சொன்னீங்க? அப்படியா? இன்னொருக்கா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, பரமனை சார்ந்திடு. அப்படி சொல்லுங்க. சோத்திரம். மூன்றாவது பாடி துதித்திடு. அப்படி சொல்லுங்க. அழகா சொல்றீ. சோத்திரம். நானும் 1ஆம் கிளாஸ் வாத்தியார் மாதிரியே இருக்கேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சரி, கவனிங்க. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமா இரு. வேதத்திலே 3 மனிதர்களை உங்களுக்கு முன்னால வைக்க போறேன். ஒரு மனிதன் யோசேப்பு, இன்னொருவன் எப்தா, இன்னொருவன் தாவீது. இவர்கள் 3 பேருமே தங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப நாட்களில் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், சொந்த குடும்பத்தாரால், மனிதரால், இவர்களிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்களால் கூட அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை தலைக்கல்லாக உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு, நிறைய பேருக்கு யோசேப்பு சம்பவம் தெரிஞ்சிருக்கும், புதுசா வந்தவங்களுக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம். சோத்திரம். திரு முழிச்சு என்ன பயமுறுத்தாதே. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா, யோசேப்பு அப்படின்னு ஒருவன், அவன் யாக்கோபு என்கிறவனுக்கு 11வது மகனாக பிறக்கிறான். 37வது அதிகாரம் ஆதியாகமத்திலே அதை நாம வாசிக்கிறோம். என்னமோ ஏதோ தெரியல, இவன் மேல மட்டும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிரியம். ஆமென் சொல்லுங்க. அப்பா, சேட்டை பண்ணாம இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நிறைய பெற்றதுனால வயசு, பைபிள் சொல்லுது, அவர் வயசான காலத்துல, தன்னுடைய இறுதி காலத்துல இவனை பெற்றெடுத்தாராம். சோத்திரம். அதனால மற்ற பிள்ளைகள் எல்லார் மேலையும் இருந்த அன்பை விட இந்த யோசேப்பு மேல இருந்த அன்பு கொஞ்சம் ஓவரா இருந்துச்சா. ஆமென் சொல்லுங்க. அப்பா, இதனால என்னமோ தெரியல, சகோதரர்களுக்கெல்லாம் வைத்தறிச்ச. சோத்திரம். ஆத்தாடி, நம்ம அப்பாரு நம்ம மேல சோத்திரம் இருக்கிறத விட அந்த யோசேப்பு மேல கொஞ்சம் ஓவராவே லவ் செலுத்துறாரு அப்படின்னு அப்பா மேல அவங்களுக்கு கோபம் இருக்கிறத விட யோசேப்பு மேல அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். அதனால சின்ன வயசுல இருந்தே அவனை பகைச்சு அவனுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சோத்திரம். இருக்கீங்களா? அல்லையிலே சொல்லுங்க. ஆமா, இவன் சும்மா இருக்க மாட்டாம இடையில சொப்பனம் பாப்பானா. சோத்திரம். சொப்பனம் நம்மளும் பாக்குறோம் பாருங்க. அவனும் சொப்பனம் பாப்பானா. அந்த சொப்பனத்தை அப்பப்ப அப்பா அம்மா கிட்ட, அண்ணன்மார்கிட்ட எல்லாம் சொல்றது. என்ன சொப்பனம்? இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி. சோத்திரா. ஆமா, நான் அரிக்கட்டா பார்த்தேன், நெல் அரிக்கட்டா இருக்கு, அதுல ஏன் அரிக்கட்டு மட்டும் நிக்குது, பாக்கி 11 அரிக்கட்டும் ஏன் அரிக்கட்டுக்கு முன்னால சாஞ்சு கிடக்குன்றான். சோத்திரா. ஏற்கனவே அவங்க வைத்தறிச்சல் இருக்கிறாங்க. சோத்திரா. அவங்க அப்பா அவனை மட்டும் அதிகமா நேசிக்கிறாரு, பல வருணமா சிக்கி 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 சிக்கின்னு ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அவன் மேல கோபமா இருக்கும்போது இப்படி ஒரு சொப்பனத்தை சொல்லாமா? சோத்ரா. அவன் பாவம். சோத்ரா. அப்புறம் அவன் பார்த்துட்டு சோத்ரா, அவன் பாடி சந்தோஷத்துல சொல்றான். உடனே அவங்களுக்கு இன்னும் ஓவரா கோவம் வந்துச்சு. ஏண்டா, உன் அரிக்கட்டு மட்டும் நேரா நிற்கும், எங்க அரிக்கட்டெல்லாம் உன் அரிக்கட்டுக்கு முன்னாடி தலை உப்புறா கிடக்கும். அப்ப நாங்க உனக்கு முன்னாடி மோங்க உப்புற விழுகிற காலம் ஒண்ணு வருதுன்னு சொல்ற.
கொன்னுடும். அல்லையா சொல்லுங்க அப்பா அப்படின்னு அவன் மேல ஓவர் பகைமை. இப்படி அப்பப்ப சொப்பனம் எல்லாம் நிறைய இருக்கு சொல்லுவாரு. சொல்றப்பெல்லாம் அவங்களுக்கு கோவம் வரும். என்ன நடந்துச்சு சோத்ரா, ஒரு நாள் இவனுக்கு 17 வயசாகும் போது சோத்ரா, இவன் அண்ணன்மார் மேல எந்த வருத்தமும் இல்லை, ரொம்ப நேசமா இருக்கிறான். பரவாயில்ல, ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கோம், நம்ம அப்பா அம்மா வாழ்க. அல்லையா சொல்லுங்க அப்பா அவ்வாட்டுக்கு வரிசையா சோத்ரா. ஆமா, நிறைய சோத்ரா அண்ணன்மாரு. அல்லையா சொல்லுங்க. இப்பதானே அதுக்கு வாய்ப்பு எல்லாம் போச்சு. ஆமீன் சொல்லுங்க. அன்னைக்கெல்லாம் பெரிய குடும்பம். ஆனாலும் அவனுக்கு சந்தோஷம், இப்படி ஒரு அண்ணன்மாருக்கு தம்பியா நம்ம இருக்கமே அப்படின்னு அவன் மகிழ்ச்சியா தான் இருக்கான். 17 வயசு ஆகும்போது அவங்க அண்ணன்மாரெல்லாம் ஆடு மேய்க்க போயிருந்த சமயத்துல போய் அவங்களை விசாரிச்சுட்டு வாடா அப்படின்னு இவனை சொல்லி அனுப்புறாரு அவங்க அப்பா. சந்தோஷமா இங்கிருந்து போறான். அவங்க எல்லாம் தூரத்திலே இவனை பாக்குறாங்க. வர்றான்டா சோப்பனக்காரன் சோத்துறான். வந்து என்ன போட போறான்னு தெரியல சோத்துறான். நம்மளை பாக்குறதுக்கு வர்றான்டா. ஹே இதாண்டா நல்ல சான்ஸ் ஒருத்தன் சொல்றான். இதோட இவனை போட்டுணும்ன்றான் ஒருத்தன். ஆடா பாதி சோத்துறான். காலி பண்ண போறீங்களா? கூட பிறந்தவனே. ஆமா, அவன் என்ன அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். அவன் மட்டும் என்ன அப்பா, அவனுக்கு மட்டும் ரொம்ப பெரிய கவனிப்பு, சொப்பனமெல்லாம் அப்படி இப்படி பாக்குறான். அவனால அவனை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல ஒரு குழிக்குள்ள தூக்கி போடுறாங்க. அது ஒருத்தன் சொல்றான், கொன்னுட வேணாண்டா பாவம், இந்த குழிக்குள்ள தூக்கி போட்டுருவோம் சொத்துறோம், அந்த கொலார பாவம் நமக்கு வேணாம்னு ஒரு அண்ணன் சொன்னதுனால தூக்கி ஒரு குழிக்குள்ள போடுறாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். அண்ணன்மார சந்தோஷமா பார்க்க போற வயல தூக்கி குழிக்குள்ள போட்டாங்க. வெறும் குழியா, தண்ணி இல்லாத வெறும் குழி. ஐயோ கத்திருந்திருப்பான். அண்ணே என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க. எவ்வளவு நேரம் கத்துனான்னு தெரியல. அல்ல சொல்லுங்க. அப்போ பாதி பயலுவ அவனை கண்டுக்கிறதே இல்லை. இந்த குழியில தூக்கி போடலான்னு சொன்னவன் சோத்துறான். ஏதோ அவசரத்துக்கு போயிருப்பான் போல தெரியுது. அல்ல சொல்லுங்க. அப்போ அவன் போன கேப்ல இஸ்மவேலர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப்பு சோத்துறான் மீதியான தேசத்தை சார்ந்தவர்கள் வந்தார்களாம். அவங்க வியாபாரிகள். ஒருத்தன் சொல்றான், இவனை குழியில போட்டுனால நமக்கு என்ன லாபம், இவனை அடிமையா காசுக்கு வித்துட்டோம்னா நமக்கு லாபமாவது இருக்கும்னு சொல்லி குழியில இருந்து தூக்கி இருக்காங்க. ஆத்தாடி அண்ணன்மார் தூக்குறாங்கடா சோத்துறோம், நம்ம சவுண்ட கேட்டு மனசு இழகிருச்சு போல, அதனாலதான் தூக்குறாங்க அப்படின்னு நன்றிண்ணே, ஐயோ தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்றதுக்குள்ள அப்படியே தூக்கி அங்க கொடுத்தாங்க. அல்ல சொல்லுங்க. அப்போ 20 வெள்ளி காசுக்கு வித்து விட்டாங்களா? ஆத்தாடி பாவிலா சோத்துறோம், என்ன வித்து விட்டீங்களா சோத்துறோம். அது இன்னொரு தேசத்துக்கு அடிமையா, பாஷை தெரியாத ஒரு தேசம், ஆமா பழக்க வழக்கம் அறியாத ஒரு தேசத்துல அடிமையாக யோசேப்பை அவர்கள் விற்று போட்டார்கள். அல்லையா சொல்லுங்க. அப்போ எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பான், எவ்வளவு கலங்கி இருப்பான். சொந்த அண்ணன்மாரு கூட என்ன புறக்கணிச்சுட்டாங்களே, சொந்த சகோதரர்கள் கூட என்ன காசுக்கு அடிமையா வித்துட்டாங்களே, இப்படி நான் புறக்கணிக்கப்பட்டேன். இனி என் தகப்பனை எப்ப நான் பார்ப்பேன், என் குடும்பத்தை எப்ப நான் பார்ப்பேன், என் தாயை எப்ப நான் பார்ப்பேன் சோதரோ. ஐயோ என் சகோதரர்கள் மேல இவ்வளவு நேசம் வச்சிருந்தேனே, என் சகோதரர்கள் என்னை நேசிக்கிறார்கள் என்று நினைத்தேனே, ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை, என்னை விற்று போட்டு விட்டார்களே, என்னை புறக்கணித்து விட்டார்களே, என்னை வெறுத்து விட்டார்களே, என்னை தள்ளி விட்டார்களே, என்னை இன்னொரு தேசத்திற்கு அடிமையாய் விற்று போட்டு விட்டார்களே என்று அவன் கதறி இருந்திருப்பான், அவன் கண்ணீர் விட்டிருந்திருப்பான், அவன் கலங்கி இருந்திருப்பான். ஆனால் வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் யெகோவா தேவன் அவனை கைவிடவே இல்லை. அவன் சகோதரர்கள் அவனை கைவிட்டாலும், அவனை சோதர குடும்பத்தார் அவனை புறக்கணித்து தள்ளினாலும், அவனை சிருஷ்டித்த ஆண்டவர், அவனை நேசித்த அந்த யெகோவா தேவன், அந்த சர்வ வல்லமை உள்ளவர், அவன் விற்கப்பட்ட எகிப்து தேசத்திலும் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவன் என்றைக்கு சொப்பனம் பார்த்தானோ அந்த சொப்பனத்தின்படியே அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தினார். ஒரு நாள் வந்தது, அந்த எகிப்து தேசத்திலேயே அடிமையாய் போனவன் தான் சோதரா. ஆமா பாருங்கள், அந்த எகிப்து தேசத்திற்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே, மிகச்சிறந்த அதிகாரியாக, மிகச்சிறந்த பதவியிலே, மிகச்சிறந்த சிங்காசனத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா சோத்திரம். பார்வோனுக்கு இவனுக்கு சொப்பனம் அர்த்தம் தெரியற ஒரு ஆளு. பார்வோனுக்கு ஒரு முறை அந்த தேசத்து ராஜாவுக்கு சொப்பனம் வந்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாம தடுமாறுறான் சோத்திரம். அந்த சமயத்துல அந்த எகிப்து தேசத்துக்கு எல்லாம் மந்திரவாதிகளும் வர்றாங்க, குறி சொல்றவங்க வர்றாங்க, சோசியம் பார்க்கிறவங்க வர்றாங்க, அர்த்தம் சொல்றதுக்கு எல்லாம் முயற்சிக்கிறாங்க. ஒருத்தருக்கும் அர்த்தம் சொல்ல முடியல. இறுதியா சோத்திரம் யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவாங்கிற விஷயம் பார்வோன் ராஜாவுக்கு தெரிஞ்சதுனால யோசேப்பை அழைத்து அனுப்பி அந்த அர்த்தத்தை சொல்றார். கேட்கிறாரு. தெளிவா அர்த்தத்தை யோசேப்பு சொன்ன உடனே பார்வோனுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு அவனை தன்னுடைய சிங்காசனத்துக்கு அடுத்த சிங்காசனத்துல உயர்த்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ
இன்றைக்கும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எதிலே தள்ளப்பட்டவர்களா இருக்கிறீர்கள், எதிலே கைவிடப்பட்டவர்களா இருக்கிறீர்கள், உங்க வாழ்க்கை இவ்வளவுதானோ, முடிந்ததோ, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் அவர்களைப் போல இருக்க வாய்ப்பில்லையே, இவர்களைப் போல இருக்கிற வாய்ப்பு இல்லையோ என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். சோத்திரம். எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு சோத்திரம் பண பலன் இல்லையே, எனக்கு ஆள் பலன் இல்லையே, சோத்திரம், எனக்கு அவர்களை போன்ற ஆசீர்வாதங்கள் இல்லையே, அவர்களை போல எனக்கு டேலண்ட்ஸ் இல்லையே, சோத்திரம், நான் ஒரு அன்பிட்டா தானே இருக்கிறேன், நான் ஒரு தள்ளப்பட்ட நபராகத்தானே இருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காகத்தான் இந்த முதல் நாள் கூட்டத்தை ஒழுங்கு செய்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை நான் மிகச் சிறந்த ஸ்தானத்திலே இந்த உலகத்திலே உயர்த்த போகிறேன், உனக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை தரப்போகிறேன், உன்னை நான் ஒரு தலைவனாக, ஒரு தலைவியாக, ஒரு தலைக்கல்லாக, ஒரு மகிமையான ஸ்தானத்திலே, சிங்காசனத்திலே உயர்த்த போகிறேன். நீ செய்ய வேண்டியது பரிசுத்தமாய் இரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ யோசேப்பு சோத்திரம், இவைகள் எல்லாவற்றுக்கும் இதை விட பெரிய பெரிய கதை இருக்கு. யோசேப்பு கதை அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்லை. சோத்திரம். ஆனா இவர்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் யோசேப்பு செஞ்ச ஒரே ஒரு விஷயம், அவன் தன் வாழ்க்கையில் பரிசுத்தமாயிருந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆமா, இந்த தலைக்கல்லுக்கும் தலைவனாகிறதுக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் நான் அந்த பாயிண்ட இங்க சொல்றேன். சோத்ரா. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சார். முத மனுஷன் ஆதாம். சோத்ரா. ஆதாம சோத்ரா அவர் வாலா படைக்கல, அவர் தலையா படைச்சார். ஆமென் சொல்லுங்க. உலகத்தை ஆளுகிற ஒரு தலைவனாக, சொல்ல போனா இந்த உலகத்துக்கே ஃபர்ஸ்ட் கிங் சோத்ரம் ஆதாம் தான். சோத்ரம். அவனை ஒரு ராஜாவாகத்தான் படைச்சார். இந்த பூமியே ஆளுகை செய்கிறவனாக, இந்த பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளையும் ஆண்டு கொள்ளுகிறவனாக, ஆளுகை செய்கிற ஒரு தலைவனாகத்தான் சோத்ரம் ஆதாம படைச்சார். ஆனா சாத்தான் பாருங்க. சோத்ரா. ஏற்கனவே சாத்தானுக்கு இந்த பொறுப்பு இருந்துச்சு. அவன் பேர் லூசிபர். அவன் தேவனை ஆராதிக்கிறவனாக, தேவனுக்கு பணிவிடை செய்கிற ஒரு தூதனாக இருந்தான். அவனையும் கர்த்தர் தலைவனாக வச்சிருந்தார். ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாக பெருமை கொண்டு தேவனுடைய சிங்காசனத்திலே அமர வேண்டும் என்ற அகந்தையிலே அவன் எழும்பினபடினால் வேதம் சொல்லுகிறது, அவனை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உதைத்து தள்ளி போட்டார். சோத்ரம். அவன் தான் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் இப்பொழுது அழைக்கப்படுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆனால் அந்த பிசாசுக்கு ஆதாம் கையில உலகத்தை ஆளுகிற பொறுப்பு, அந்த தலைமைத்துவம் வந்ததுனால அவனுக்கு பொறாமை. ஒரு நாள்ல நாம தானே இப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்ல இருந்தோம், இன்னைக்கு ஆதாம் வந்துட்டானே அப்படின்னு ஒரு பொறாமையில எரிச்சல்ல தான் எப்படியாகிலும் ஆதாம அந்த பொறுப்பில் இருந்து தள்ளிரணும், அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுத்துறணும், அவன் ஏதேன்ல ஆண்டுடைய உச்சிதங்களை அனுபவிக்கிறவனா இருக்கிறானே அதிலிருந்து அவனை வீழ்த்திரணும்னு சொல்லி ஏதேன் என்கிற தோட்டத்துக்குள்ள வஞ்சகமா புறப்பட்டு போய் சோத்ரோ பாவத்தையும் இச்சையையும் சோத்ரோ அவனுக்குள்ளே விதைத்து ஒரு பெரிய பாவத்தை ஆண்டவருக்கு எதிராக செய்ய வைத்தபடியினால் அந்த தலைமைத்துவம் ஆதாமை விட்டு பறிபோய் விட்டது. ஆமென் சொல்லுங்க. அப்போ அதனாலதான் பாவம் சோத்ரோ தலைவனாவதை தடுக்கும். பொதுவாகவே பாவம் என்பது சோத்ரோ நம்முடைய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய தடைக்கல். ஆமா, நல்லா பரிசுத்தமா பாவமற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது நாம் எதையுமே சாதிக்க முடியும். சோத்ரோ நம்முடைய கோல், நம்முடைய விஷன், நம்முடைய தரிசனத்துல நாம கரெக்டா இருந்தோம்னா நம்ம எதை எதிர்நோக்கி போகிறோமோ அதை நாம் சாதிக்க முடியும். ஆனால் அதை தாண்டி உலகத்துக்கும் பாவத்துக்கும் மற்ற காரியங்களுக்கும் உலகத்திலே பார்க்கிற அசுத்தங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் நாம் இடம் கொடுக்கும் பொழுது நிச்சயமா நாம எதிலே சாதிக்க முடியாது. பாருங்க சோதரா, ஒருவேளை படிப்பா இருக்கட்டுமே, அந்த படிப்புல நாம நல்ல ஒரு சோதரா ரேங்க் எடுக்கணும், நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வரணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கூட நாம ரொம்ப கண்ட்ரோல்டா செல்ஃப் கண்ட்ரோலா இருந்தா தான் அதை சாதிக்க முடியும். சோதரா. ஆமா, ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க கூட நல்ல செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும், இருந்தா தான் அந்த கோப்பையை அந்த கப்பை வாங்கலாம். சோதரா. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது இடையில ஒண்ணு ஹாய் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் திரும்பி ஹாய் அப்படின்னா இன்னொருத்தன் ஓடிடுவான். அல்லையா சொல்லுங்க. அப்பா ஆமா சோத்திரம். மனசுக்கு பிடிச்ச ஒரு பச்சைக்கலை சிங்கிச்சாங்க நின்னாலும், மனசுக்கு பிடிச்ச ஒரு மஞ்சக்கலை சிங்கிச்சாங்க நின்னாலும் சோத்திரம் மஞ்சுளா பக்கம் கவிதா பக்கம் கவனத்தை திருப்பாம அவன் கரெக்டா அந்த நேரத்துல டிராக்ல ஓடினா தான் கோப்பை அவனுக்கு கிடைக்கும். அல்லையா சொல்லுங்க. அப்போ இருக்கீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா அந்த கோப்பையை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சோத்ரா. அப்படி ஒரு கோப்பையை வாங்குறதுக்கு நாம அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காம கவனமா ஓடணுங்கும் போது சோத்ரா வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு நாம வரணும்னா பாவத்தை பார்க்காம ஓடணுங்கிறது எவ்வளவு பெரிய மேட்டர் பாருங்க. இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல அவனுக்கு பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பை பிசாசு கொடுத்தான்.
பாவம் வந்து எப்பொழுதுமே சோத்திரம் அவைலபிலிட்டியா இருக்கும். இல்லையா சொல்லுங்க. அப்போ அதை தேடி நம்ம போக வேண்டியது இல்லை, அது நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும். சோத்திரம் இதோ நான் இருக்கிறேன், கமான் சோத்திரம் என்ஜாய். இல்லையா சொல்லுங்க. அப்படின்னு அதை தேடி நாம போகணுங்கிறது இல்லை, அது நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கும். இல்லையா சொல்லுங்க. அப்போ இல்லையா ஜன்னலை ஓபன் பண்ணா எதிர்த்து வீட்டுல இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. இல்லையா பக்கத்து டெஸ்க்ல இருக்கும். சோத்திரம் ஆப்போசிட் பெஞ்சில் இருக்கும். சோத்திரம் ஏதோ ஒண்ணு அது இப்பெல்லாம் பாவம் நம்ம பாக்கெட்ல இருக்கு. இல்லையா சொல்லுங்க. அப்பா அதான் செல்போன். சோத்திரம் அதை விட மோசமான பேய் எதுவுமே கிடையாது. சோத்திரம் ரொம்ப நல்ல யூஸ் தான், இல்லைன்னு நான் சொல்லல, நானும் வச்சிருக்கேன். இல்லையா சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு மக்களை பாவத்துக்குள்ளாக்குறதுல பிசாசு இப்ப அவன் ரொம்ப தீவிரமா வேலை செய்யறான். சோத்திரம் முதல்ல வீட்டுக்குள்ள டிவி பெட்டியா வந்தான். சோத்திரம் ஆமா, குடும்பமா உட்காந்து சில ப்ரோக்ராம்லாம் பார்க்கவே முடியறது இல்லை, ஆனாலும் அதை குடும்பமா உட்காந்து அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோத்திரம் அப்படி டிவி பெட்டிக்குள்ள அவன் யோசித்தான், இது குடும்பமா உட்காந்து எப்பயாதான் ஒருக்கா பாக்குறாங்க. சோத்திரம் கூடவே இருக்கிறதுக்கு என்ன ஐடியான்னு யோசிச்சு சோத்திரம் இப்ப எல்லார் கையிலும் செல்போனை கொடுத்துட்டான். ஆமென் சொல்லுங்க. அதனால பாவம் எப்பொழுதுமே இட்ஸ் அவைலபிள். சோத்திரம் எப்பொழுதுமே அது நமக்கு நம்மளை சுத்திக்கிட்டே தான் இருக்கும். யோசிப்பா அப்படித்தான். ஆமா, பைபிள் சொல்லுது ரெண்டு விஷயத்துல. ஒண்ணு, அவங்க வீட்டுல இருக்கும் போதே பாவம் அவனை சுத்தி சுத்தி வந்துச்சு. என்னன்னா அவங்க அண்ணன்மாரெல்லாம் துன்மார்க்கமா இருப்பாங்களாம். ஆமா, அவங்க கண்டதையும் பேசுறது. ஆமா, எல்லாம் வாலிபர் செட்டு பாருங்க. சோத்திரம் அவங்க எல்லாம் ஒரு சைஸா இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, யோசேப்பு அந்த சின்ன பருவத்துல அந்த வாலிப நாட்கள்ல கூட அவர்களுடைய பாவத்தோட ஒத்து போகாம, அவருடைய துன்மார்க்க செயல்களுக்கு உடன்படாம, ஆமா அவங்க பேச்சு சோத்திர கமெண்ட்ஸ் லூட்டிஸ் சொல்லுங்க இதுல எல்லாம் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாம சோத்திரா அதுல இருந்து தன்னை ஒதுக்கி அப்பப்ப சோத்திரா அப்பா கிட்ட புகையை ஒதுக்கிட்டே இருப்பானா. அல்ல சொல்லுங்க. அப்பா இவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிறாங்க, அப்பா நீங்க இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆமா, இதை கூட அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் சொல்லுங்க, அவன் நல்ல எண்ணத்துல சொல்லியிருக்கிறான், அண்ணன் மாதிரி நாசமா போறாங்க சோத்திரம், நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்கள காப்பாத்துங்கன்னு அப்பப்ப புகையை போட்டிருக்கான். அல்ல சொல்லுங்க. அப்பா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அப்போ சோத்திரம் அவனுக்கு குடும்பத்துல கூட அப்படி வாய்ப்பு இருந்துச்சு. ஆமா, வாய்ப்பு இருந்துச்சு. அண்ணமாரு கூட என்ஜாய். அல்ல சொல்லுங்க. 4 பேர் கூட சேர்ந்துட்டோம்னா நாமளும் அப்படித்தான் நினைஞ்சிடறோம், மாறிடுறோம். சோத்திரம் அதனாலதான் பைபிள் சொல்லுது, பாவத்துக்கு விலகி ஓடு. சோத்திரம் ஆமா, பாவத்துக்கு முன்னாடி மட்டும் நிக்காத, அது ரொம்ப மோசமானது, உன்னை சாப்பிட்டுரும் அப்படின்னு. ஆமா, அப்புறம் என்ன சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. நம்மால் ரெண்டையும் மாத்தி செய்யும். சோத்திரம் பிசாசுக்கு விலகி ஓடும். ஆத்தாடி பேய்டாய் சோத்திரம் கருப்பா இருக்கடாய் அப்படின்னு ஓடிடும். சோத்திரம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு பயப்படாத, அவனுக்கு ரெசிஸ்ட் ஹிம். அல்ல சொல்லுங்க. அப்போ அவனை எதிர்த்து நில்லு, அவன் ஓடி போயிருவான். ஆனா பாவத்துக்கு முன்னாடி மட்டும் தயவு செய்து நீ நிக்காதன்றார். நம்ம மேல அவருக்கே நம்பிக்கை இல்லை. இல்ல சொல்லுங்க. அப்பா ஏன்னா பாவம் அவ்வளவு மோசமானது. பிசாசை விடவா? எஸ் ஆமென். பிசாசை விட பாவம் மோசமானதுன்னு பைபிள் சொல்லுது. நம்மள என்ன செய்யும் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் நம்மள பாதிக்காது, பார்க்கலாம் சோத்திரம் அப்படின்னு நிப்பான். சோத்திரம் சாட்சி விடும். அல்ல சொல்லுங்க. அப்போ ஆமா, ஃபர்ஸ்ட் லுக் இஸ் நாட் அட் ஆல் a sin. சோத்திரம் முதல் பார்வை தவறே இல்லை. ரெண்டாவது இருக்கா கழுத்தை வளைச்சு அப்படி பாக்குறான் பாரு, முடிஞ்சு ஆள் சாஞ்சிட்டான்னு அர்த்தம். அல்ல சொல்லுங்க. அப்போ அதனால இந்த பாவம் ரொம்ப மோசமானது. குடும்பத்தில் அவனுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. நீங்களும் படிக்கிற இடத்துல, நீங்களும் சோத்திர வேலை செய்கிற இடத்துல, நீங்களும் குடும்பத்தில் நண்பர்களோட பாவம் செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த போத்திபாருங்கிற ஒரு வீட்டுல போய் இவன் அடிமையா போன சமயத்துல அங்கதான் வேலை செய்யறான். முதல்ல அரசனுக்கு அடுத்த சிங்காசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல அடிமையா வேலை செய்யறான். இவன் நல்ல கருத்தா வேலை செஞ்சதுனால அவன் எஜமா இவனை நம்பி எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டான். நல்ல வேலை இருக்கானே சோத்திரம், சொன்ன வச்சு கேட்கறான், நல்ல வேலை செய்யறான், கருத்தா இருக்கானேன்ட்டு எல்லா பொறுப்பையும் அவங்கிட்ட கொடுத்துட்டான். ஆளும் கொஞ்சம் வாட்ட சாட்டமா வாலிபனா இருந்திருக்கிறான். சோத்திரம் பாருங்க, அங்க ஒரு பேய். சோத்திரம் அது என்ன பேய்? அந்த எஜமானுடைய மனைவி. ஆமா, அவ பேர் என்னன்னு தெரியல. அல்ல சொல்லுங்க. அவளுக்கு என்னது அதுதான். அல்ல சொல்லுங்க. அப்பா ஆமா, யோசேப் மேல ஒரு கண்ணு. சோத்திரம் ஆமா, ஒரு வாலிப பொண்ணுக்கு ஒரு கண்ணுனா கூட பரவாயில்ல. அவ ஏற்கனவே சோத்திரம் கல்யாணமான ஒரு பேய். சோத்திரம் யோசேப்ப கணக்கு பண்ணணும்னு யோசிச்சிருந்திருக்கு. அல்ல சொல்லுங்க. அப்பா அது வாய்ப்பு பாருங்க, அது வாய்ப்புலாம் தாராளமா வரும். அல்ல சொல்லுங்க. வேலைக்கு தான் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்க. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம் படிக்கிறதுக்கு தான் சீட்டு கிடைக்க மாட்டேங்க, இதுக்கெல்லாம் சீட்டு நிறையவே இருக்கு. ஆமென் சோத்திரம். நம்மளும் ஒரு 4-5 அப்ளிகேஷன் போடுறான். அல்ல சொல்லுங்க. அவ தம்பி போட்டு இது ஓகேன்னா பார்ப்போம், அல்லட்டா அதை பார்ப்போம். சோத்திரம் இங்க ஒரு SMS அனுப்புவோம், அங்க ஒரு அப்ளிகேஷன் போடுவோம்,
பாவம். சோதரம். ஆமா, இப்ப தம்பிமாரு கூட கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. பாப்பாமாருக பாவம். ஆமென் சொல்லுங்க. பரவசமா எழும்பி வேலை செய்றாங்க. உங்களை சொல்ல பொதுவா சொல்றேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இருக்கு உலகம். சோத்திரம். ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வந்துடக்கூடாது பாருங்க. இது பிசாசு நமக்கு வரிக்கிற வலை. எப்படியாவது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடணும்னு பிசாசு செய்கிற ஒரு தந்திரம். சோத்திரம். யோசேப்புக்கு பல சந்தர்ப்பங்கள்ல வீட்டிலையும் சரி, அவன் எகிப்துக்கு போனப்பையும் சரி, பாவம் அவனை சுத்தி சுத்தி வந்துச்சு. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பாவத்துக்கு உடன்படவில்லை. சோத்திரம். 3 விஷயங்கள் அதுல சொல்லுவேன். அதாவது சாதகம் என்றோ, சந்தர்ப்ப வசம் என்றோ, சங்கடம் என்றோ யோசேப்பு பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாதகமா இருக்கு. சோத்ரா. ஆமா, அப்படின்ட்டு அவன் பாவம் செய்யல. சோத்ரா. சந்தர்ப்பவசம் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்றது? சில ஆளுங்க சொல்லுவாங்க, ஏன் அப்படி பண்ணிட்ட, என் தம்பி எப்படி பண்ணிட்ட அப்படின்னா, ஆமா என் இடத்துல நீங்க இருந்திருக்கணும் அப்படிமா. அல்ல சொல்லுங்க. ஆடா பாவி, செஞ்சது தப்புன்னு சொல்லி நம்ம சரி பண்ண போனோம்னா நானா இருக்க போய் அவ்வளவுதான், நீங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா அப்படிமா. அல்ல சொல்லுங்க. அப்ப சந்தர்ப்ப வசத்தினால அவன் அந்த தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவான். சோத்ரா. 3வது நிர்பந்தம். சோத்ரா. அந்த அம்மாவும் நிர்பந்தம் பண்றா. இங்கேயும் அண்ணமார்கள்லாம், நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நீ என்னடா தனியா போய் நிக்கிற அப்படின்னு அவர்களும் அவங்களை பலவந்தம் பண்ணிருப்பாங்க. சோத்ரம். ஆக சாதகம் என்றோ, சந்தர்ப்ப வசம் என்றோ, சங்கடம் என்றோ யோசேப்பு பாவம் செய்யவில்லை. அவன் சோத்ரம் பரிசுத்தத்தை காத்து கொண்டதினால் ஒரு நாள் வந்தது. சோத்ரம். அந்த யோசேப்பை எகிப்திலே சிங்காசனத்துக்கு அடுத்த ஸ்தானத்திலே தள்ளப்பட்ட அவனை தலைக்கல்லாக கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. அப்போ வாலிப தம்பி, இந்த உலகம் மோசமானது, பாவம் மோசமானது. பாவம் எப்பொழுதும் அவைலபிலிட்டியா தான் இருக்கும். அது நம்மளை கெடுக்க, நம்முடைய வாழ்வை அழிக்க. சோத்திரம். ஆமா, நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆமா சோத்திரம். அந்த பாவத்தை விலக்கி பரிசுத்தத்தை காத்து கொண்டா. நீங்க சொல்றீங்க முடியலையே. சோத்திரம். முடியலையே. நீங்க சொல்றீங்க கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா பாவத்தை மேற்கொள்ள முடியலையே, நான் முடியலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது, நம்மால் பாவத்தை ஜெயிக்க முடியாது, நமக்கு உதவி செய்ய தேவனுடைய ஆவியானவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவரால் மட்டும்தான் முடியும். இந்த யோசேப்பு தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தானா, இவன் மேல் தேவனுடைய ஆவியானவர் இருந்தாராம். எந்த மனிதனை சோத்திர தேவனுடைய ஆவியானவர் எந்த மனிதனுக்குள், எந்த வாலிபனுக்குள், எந்த வாலிப தங்கைக்குள் தேவன் இருக்கிறாரோ, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். தேவனுடைய ஆவி யோசேப்போடு இருந்தது. சோத்திர கர்த்தருடைய ஆவியானவர் யோசேப்போடு இருந்தார். ஆகையினால் அவன் பாவத்தை மேற்கொண்டான், அவன் பாவத்தை ஜெயித்தான், அவன் தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான், அவன் தலைக்கல்லாக உயர்த்தப்பட்டான். உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் தலைக்கல்லாக உயர்த்தப்பட வேண்டுமானால் சோத்திரம் பாவத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும், பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். சோத்திரம் பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தத்தோடு உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும். அது உங்கள் சுயத்தினால் முடியாது, உங்கள் சுய பலத்தினால் முடியாது. நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய கரத்திலே, உங்களை நேசிக்கிற இரட்சகரின் கரத்திலே, உங்களை உயர்த்த துடிக்கிற அந்த தகப்பனுடைய கரத்திலே உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்தாள், உங்கள் வாலிபத்தை ஒப்பு கொடுத்தாள். பாருங்கள், அவன் சின்ன வயது முதல் சோத்திரம் தேவனிடத்திலே அமர்ந்திருக்கிறவனாய், ஜெபிக்கிறவனாய், தேவனோடு உறவு கொள்கிறவனாய் இருந்ததுனாலதான் நல்ல நல்ல எதிர்காலத்துக்கு அடுத்த சொப்பனங்களை எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப அவன் தேவனோடு கூட இருந்திருக்கிறான், தேவன் அவனோடு கூட இருந்திருக்கிறார். அதனாலதான் அவனால பாவத்தை ஜெயிக்க முடிந்தது. ஆண்டவரும் அவனை தலைக்கல்லாக உயர்த்த முடிந்தது. சோத்திரம். இந்த உலகத்தில் உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், பரிசுத்தத்திற்கு உதவி செய்கிறவர், மேன்மைப்படுத்த, உங்கள் வாழ்வு சிறக்க, இறந்த சிங்காசனத்தில் நீங்கள் அமர உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் தான் இயேசு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமா, ஏற்கனவே நான் பாவத்தில் விழுந்துட்டேனே, அப்போ என்ன ஆண்டவர் உயர்த்துவாரா? இப்ப கூட இன்னைக்கு நான் கூட்டத்துக்கு ஒரு பாவியாத்தான் வந்திருக்கிறேன். சோத்திரம். உங்களுக்கு தெரியாது, வெளியில சொல்ல முடியாத ஒரு பாவத்துல நான் விழுந்திருக்கிறேன். சோத்திரம். இந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன், அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன். இந்த வாலிப நாட்களிலேயே சோத்திரம் நான் இப்படிப்பட்ட சுபாவங்களுக்கு அடிமையா இருக்கிறேன். என்னை ஆண்டவர் உயர்த்துவாரா? என்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவாரா? என்னை தலைக்கல்லாக வைப்பாரா என்று நீங்கள் கேட்கலாம். ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் ஒன்னு சொல்றேன், இந்த உலகத்துல நாம தவறு பண்ணா, நாம பாவம் செஞ்சா, மனிதர்கள் வேணா கடைசி வரைக்கும் நம்மளை குற்றவாளி குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லுவாங்க. ஆனா சோத்திரம் இயேசுவை பொறுத்த வரைக்கும், எப்ப நான் ஒரு பாவி, நமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், என் தவறுகளை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லிட்டோமோ, அப்பவே நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஹல்லேலூயா.
வேதத்துல யோவான் 8வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. அதுல என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு விபச்சாரியான ஸ்திரிய கையும் மெய்யுமா புடிச்சிட்டு ஆகலாம். சோத்திரம். ஆமா, கன்ஃபார்மா அவன் அந்த தவறு பண்ணியிருக்கிறா, அதனால புடிச்சிட்டாங்க. புடிச்சு எங்க கொண்டு வராங்க? நேரா இயேசு கிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு சொல்றாங்க, சோத்திரம், கை மெய்மா நாங்க புடிச்சிட்டோம். ஆமா, சோத்திரம், இவன் இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணுனா, பழைய ஏற்பாட்டுல மோசே என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்படி தவறு செய்கிறவர்களை கல்லெறிஞ்சு கொல்லணும் இருக்கிறாரு. நீர் என்ன சொல்றீர் அப்படின்னு இயேசு கிட்ட கேக்குறாங்க. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தலையை குனிஞ்சு, சோத்திரம், தரையில என்னத்தையோ எழுதினாராம். என்ன எழுதினாரு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அல்ல சொல்லுங்க அப்பா. அவர் தரையில என்னமோ எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறார். திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறான். அவங்க கூடி வந்தவங்க எல்லாம், என்ன சொல்றீர்? அந்த அம்மா அப்படி பாவம் பண்ணிட்டா, அந்த ஸ்திரீ இப்படி தப்பு பண்ணிட்டா, கல்லெறிஞ்சு கொல்லணும், எங்க கையெல்லாம் துடிக்குது, என்ன பண்றீர் சொல்றீர் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒன்னு திரும்ப இயேசு சொல்றாரா, உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். அல்லையே சொல்லுங்க அப்பா. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பாவம் இல்லாதவன் கல்லெறிங்கடான்னு சொன்னா சக்குப்புக்குன்னு ஆளாளுக்கு கல்லெறிஞ்சிட்டு ஓடிப்பாங்க. சோத்திரம், முதலாவது கல்லெறியணும்ன்றாரு. ஆமா, சோத்திரம், இது கொஞ்சம் கடினமான விஷயம் தான். எவனாவது ஒருத்தன் முதல்ல கல் எடுக்கிறான்னு வச்சுக்க, பக்கத்துல கொஞ்சம் சொல்லுவான், மச்சான் சோத்திரம், என்ன முந்தா நாள் எனக்கு தெரியாது அப்படிமா. அல்ல சொல்லுவான். அப்போ இதனாலே எவனுமே கல் எடுக்க முடியல. சோத்திரம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏசப்பா தலையை நிமிர்ந்து பார்த்தாரா, அவங்க ஒருத்தனுமே அங்க இல்லையா. அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே அப்படின்றாரு. சோத்திரம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீர் அப்படி கேட்கிறீரே, அப்படின்னா நீர் அவங்கள பார்க்கவே இல்லையானே. நான் அல்ல சொல்லுங்க அப்போ. நான் ஒரு நாள் கேட்டேன், சோத்திரம், எங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்கதான் எல்லாரும் நிக்கிறாங்க, அவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டா இது ஒரு ஆச்சரியமா தானே இருக்கு. அப்ப நீர் என்ன செஞ்சீரு, அவங்கள பார்க்கலையா அப்படின்னு. அப்ப என்கிட்ட ஒரு விஷயம் ஆண்டவர் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? சோத்திரம், அடுத்தாள குற்றப்படுத்துறவன், அடுத்தாள நியாயம் இருக்கிறவன் மூஞ்சியை கூட நான் பார்க்க மாட்டேன். அல்ல சொல்லுங்க அப்போ. எனக்கு சொல்லி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க அப்போ. நான் பார்க்கல அவங்கள. ஆமா, ஏன்னா எனக்கு பிடிக்காது. சோத்திரம். இன்னொரு ஆளை நியாயம் இருக்கிறது, இன்னொரு ஆளை பாதி 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 மோசம், நீ தரமாட்ட, நீ உருப்பட மாட்ட, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்ற ஆளுக முகத்தை கூட பார்க்க மாட்டாராம். என்ன ஒரு நல்ல கடவுள். அல்ல சொல்லுங்க அப்போ. அவர் அப்புறம் சொல்றாரு அந்த ஸ்திரிய பார்த்து, சோதரா, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. எத்தனை நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல தெய்வம். அல்ல சொல்லுங்க அப்போ. நானும் உன்னை குற்றவாளின்னு தீர்க்கல, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆமென் சொல்லுங்க அப்போ. ஒருவேளை இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்துல நீங்க விழுந்து தேவ சமூகத்துல வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களை நேசிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவ செக்கச்சவேர்னு இருந்தாலும் அத பஞ்ச போல வெண்மையாய் நான் மாற்றுகிற தேவன். உனக்காகத்தான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டேன், உனக்காகத்தான் ரத்தம் சிந்தினேன். இன்னைக்கும் என்னுடைய ரத்தம் உன்னுடைய பாவங்களை கழுவி உன்னை சுத்திகரிக்கும், உன்னை பரிசுத்தமா மாற்றும், உன்னை தூய்மையா மாற்றும். அந்த பாவத்திலிருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன், அந்த பாவத்திலிருந்து உன்னை மீட்டு எடுப்பேன், உன்னை தலைக்கல்லா உயர்த்துவே, உன்னை சிங்காசனத்துல உயர்த்துவே, உன்னை மேன்மைப்படுத்துவே. நீ பரிசுத்தமான இந்த உலகத்துல வாழ முடியும். ஹல்லேலூயா. தலைக்கல்லாக்க முதலாவது சோத்திரம், பரிசுத்தமா இரு. ஆமென் சொல்லுங்க அப்பா. நேரம் இப்பயே போயிடுச்சு. ஆமா, சொன்ன நேரத்துல முடிச்சிருவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. பயங்கரமா பிரசங்கம் கேட்கிறீங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் தலைக்கல்லா நம்மளை உயர்த்தணும்னா பரமனை சார்ந்திடு அப்படின்னு நான் சொன்னேன். எப்தாங்கிற மனுஷனை பத்தி நியாயாதிபதிகள் 11 அதிகாரத்துல சம்பவத்தை வாசிக்கிறோம். அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே ஆண்டவர் முதல் வசனத்துல எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். ஏ அப்பா, வேதமே அவனை அப்படித்தான் அறிமுகப்படுத்துது. பலத்த பராக்கிரமசாலியா இருந்தானா. என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, டிவி பாக்குறது அப்புறம் என்ன பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமா, சோத்ரம். பலத்த பராக்கிரமசாலியா இருந்தானா. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க அப்பா வேறு கீழையாத்து. அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே சோத்ரம் ஒரு சம்சாரம் இருந்திருக்கு. சோத்ரா, அவர் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கிறாரு. அந்த கல்யாணம் பண்ணி பிறந்த பிள்ளைகள் இருக்குதான். இந்த எப்தாவுடைய அம்மா இடையில அப்படி சேர்த்துக்கிட்டாரு. அல்ல சொல்லுங்க அப்பா. அந்த அம்மாவும் வேசியா இருந்திருக்கு, அப்படி பைபிள் சொல்லுது. சோத்ரம். அந்த அம்மாவை இவர் சேர்த்துக்கிட்டதுனால எப்தா பிறந்திருக்கிறார். இப்ப என்ன நடக்குது நல்லா கவனிங்க. அந்த ஒரிஜினல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைகளும் இருக்காங்க, இந்த எப்தாவும் இருக்கிறான். ஆரம்ப நாட்கள்ல இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. குடும்பத்துக்குள்ள வாட்டுக்க பேசி வளர சிரிக்க அப்படியே வளர்ந்து வந்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் இந்த பெரிய ஆளுகள் ஆன உடனே இந்த எப்தாவுடைய மற்ற சகோதரர்கள்லாம் யோசிக்கிறாங்க, இவன் நம்ம தாய்க்கு பிறந்தவன் கிடையாதே. சோத்ரா. ஆமா, இவனை நம்ம வீட்டுல நம்மளோட கூட வச்சுக்கிட்டோம்னா சொத்து பத்தெல்லாம் இவனுக்கு கொடுக்கிற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எல்லாம் ஒன்னா திரண்டு, நீ பரஸ்திரிக்கு பிறந்தவன், அதனால எங்கள்கிட்ட சுதந்திரமும் சொத்தும் கிடையாது, இங்க உனக்கு பங்கும் பாவமும் கிடையாது, அதனால எங்களை விட்டு நீ போயிடணும்னு சொல்லி அவனை விரட்டிட்டாங்களா. அல்ல சொல்லுங்க அப்போ.
பல வருடங்களா அந்த குடும்பத்துல இருந்தவன். அவனுங்களா சோத்திரம், அவர்களுடைய தகப்பன் தான் இவனுக்கும் தகப்பே. அவங்க அம்மா சோத்திரம் ஒரு வேசியா இருந்திருக்கலாம், ஆனா அதற்கு எப்தா காரணம் கிடையாது. ஆனால் சகோதரர்கள், சொந்த சகோதரர்கள் சோத்திரம் அவனை புரிந்து கொள்ளாமல் பகைத்து விரோதித்து அவனை புறம்பே தள்ளி போட்டு விட்டார்களாம். கர்த்தருடைய சோத்திரம் வார்த்தை அப்படி சொல்லுகிறது. பாருங்க என்ன நடக்கு. எப்தா வேதனையோட, என்ன இப்படி புறக்கணிச்சிட்டாங்களே, என்ன இப்படி தள்ளிட்டாங்களே, என்ன இப்படி ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு தோப் என்கிற ஒரு தேசத்துக்கு அவன் போயிட்டான்னு பைபிள் சொல்லுது. என்ன நடக்கு பாருங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு சோத்திரம், அம்மோன் புத்திரர் அப்படின்னு ஒரு சோத்திரம் குரூப், அப்படின்னு ஒரு சோத்திர தேசத்தை சார்ந்தவர்கள் இந்த இஸ்ரவேல் மக்களோடு யுத்தம் பண்ண வரும்படி தேவனே அதை செய்கிறார். அவர்கள் யுத்தம் பண்ண வர்றாங்க. யுத்தம் பண்ண வரும்போது எப்தா இப்ப இங்க கிடையாது. எப்தாவை விரட்டி அடிச்சாச்சு. அவன் நல்ல பராக்கிரமசாலி. ஆனா எப்தாவை போல ஒரு பராக்கிரமசாலி இங்க யாரும் இல்ல. அதனால அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்றதுக்கு, அம்மோன் புத்திரரோட சண்டை போடுறதுக்கு, இங்க இவர்களை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைமை ஸ்தானத்துல ஒருத்தரும் இல்ல. எல்லாம் வகிறு கலங்கி, ஐயோ சோத்திரம், இப்படி நம்ம அநியாயம் பண்ணிட்டோமே, அந்த எப்தாவை தள்ளி விட்டோமே, இப்ப அவன் கூட இருந்தானாவது நமக்கு தலைவனா இருந்து என்ன செய்வான், யுத்தம் பண்ணுவானே, இந்த யுத்தத்துல நமக்கு வெற்றி கிடைக்குமே, ஆனா இப்ப நம்ம எல்லாம் அந்த அம்மோன் புத்திர கையில சாக போறோமே அப்படின்னு கலங்குறாங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், இப்ப என்ன கெட்டு போச்சு சோத்திரம், பழைய விடி எல்லாரும் போய் சாஷ்டாங்கமா எப்தா காலில் உளுந்து அவனை நமக்கு தலைவனாக்கிடுவோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் ஆக மொத்தம் ஆமா அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்துல புறம்பே தள்ளினவர்கள், 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல புறம்பே தள்ளினவர்கள் 4ஆம் வசனத்துல பிளான் பண்ணி கிளம்பிட்டாங்க. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ அல்லேலூயா. போய் காலில் விழுறாங்க. சோத்திரம் சாமி, ஐயோ நாங்க தெரியாம இப்படி பண்ணிட்டோம், நீ வந்து எங்களுக்கு தான் என்னவா இருக்கணும், தலைவனா இருக்கணும். அவங்க விரட்டிட்டு வர்றாங்க, ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு. சோத்திரம் ஆமா நான் அதெல்லாம் முடியாது, நீங்க ஏமாத்துவீங்க. கோப்புரான சத்தியமா சொல்றேன் சோத்திரம், நாங்க ஏமாத்தலாம் இல்ல, கர்த்தரே சாட்சி. சோத்திரம் நீயே எங்களுக்கு தலைவனாயிரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? எப்தா கர்த்தரை, பரலோகத்தின் தேவனை, அந்த பரமனை சார்ந்திருக்கிற ஒரு நபராக இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஏன் அப்படி நான் சொல்றேன்னா கவனிங்க. இவங்க எல்லாம் வந்து இப்படி தலைவனாக்கணும். 11ஆம் வசனத்துல இவைகளை எல்லாம் எப்தா மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் போய் சொன்னான். நல்ல சொல்லுங்க. அப்போ அவர்கள் தன்னை தலைவனாக்கின விஷயத்தை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பான்னா நிச்சயமா தள்ளப்பட்ட சமயத்திலையும் அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி இருந்திருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷன் என்ன தள்ளிட்டான்பா, சொந்தம் என்ன தள்ளிருச்சுப்பா, சகோதரர்கள் என்ன தள்ளிட்டாங்கப்பா, ஆனா நீங்க என்ன தள்ள மாட்டீங்க. நீங்க தான் எனக்கு பலன், நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க என்ன உயர்த்துவீங்கப்பா, நீங்க என்ன மேன்மைப்படுத்துவீங்கப்பா, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், உங்களை சார்ந்து இருக்கிறேன்னு அந்த பரலோகத்தின் தேவனையே அவன் சார்ந்திருந்ததினால் ஒரு நாள் வந்தது, யார் அவனை தள்ளினார்களோ, யார் அவனை புறக்கணித்தார்களோ அவர்கள் தேடி வந்து அவனுக்கு முன்பாக விழுந்து அவனை தலைவனாக உயர்த்தும்படி கர்த்தர் கரம் எப்தாவின் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தது, அற்புதத்தை செய்தது. இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இயேசுவை, இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இந்த சர்வ வல்லவரை, உங்களை படைத்தவரை, உங்களை சிருஷ்டித்தவரை, உங்களை நேசிக்கிறவரை, உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து மரணத்திலே ஜெயித்து உயிரோடு எழுந்தவரை நீங்கள் சார்ந்து கொண்டால், நீங்கள் அவரை நம்பினால், நீங்கள் அவரை சார்ந்து கொண்டால் உங்களை இந்த உலகத்திலே தலைக்கல்லாய் நிச்சயம் அவர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், சோத்திரம் ஆண்டவரே நான் பராக்கிரமசாலியா இருக்கிறேன்னு சொல்லி என்ன நம்பி தலைவனாக்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஐயோ என் பலத்தை நான் சார்ந்தில்ல ஆண்டவரே, அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. சோத்திரம் நான் உங்க பலத்தை தான் என்ன செய்றேன், சார்ந்திருக்கிறேன். உருவத்தை பார்த்து வந்துட்டாங்க, சோத்திரம் ஆளு சைஸை பார்த்து வந்துட்டாங்க. ஐயோ மேட்ரு என்கிட்ட இல்ல, மேட்ரு உங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப கூட அம்மோன் புத்திரத்தை யுத்தம் பண்ண போனோம்னா என் பலத்தை நம்பியெல்லாம் நான் போக முடியாதுப்பா, நீர் கூட வந்தாத்தான், நீர் எனக்கு உதவி செய்தாத்தான், நீர் இந்த யுத்தத்தில் எனக்கு சொத்திர சகாயரா இருந்தாச்சா நான் ஜெயிக்க முடியும். அப்படி ஒருவேளை அந்த அம்மோன் புத்திரரை நான் ஜெயிச்சிட்டேன்னா ஒரு பொருத்தனை பண்றேன். சொத்திரம் நான் ஜெயம் பெற்று திரும்ப வரும்போது என் வீட்டு வாசல் இருந்து எது எனக்கு எதிராக வருதோ அதை உமக்கென்று சர்வாங்க தகன பலியாய் செலுத்துவேன் என்று கர்த்தருக்கு பொருத்தனை செய்தான். கையை உயர்த்தி தலையில சொல்லுங்க. அப்போ எப்தா எந்த காலத்திலும் சர்வ வல்லவரை சார்ந்திருந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்போ அவனுக்கு பலம் இருந்துச்சு,
அவனுக்கு பராக்கிரமம் இருந்துச்சு, ஆனாலும் அவர் சர்வ வல்லவரை சார்ந்திருந்தபடினால் அவன் உயர்த்தப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஒருவேளை டேலண்ட் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், சோத்திரம். ஆமா, உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், இது எல்லாம் மாயை, இது உங்கள் வாழ்வை உயர்த்த வாய்ப்பில்லை. இது கூட ஒரு நாள் உங்களை கைவிட்டு விடும். சோத்திரம். நம்முடைய திறமைகள் ஒருவேளை நம்மை கைவிட்டு விடும். சாதகமான சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மை ஒரு நாள் புறம்பே தள்ளிவிடும். சோத்திரம். நாம் நம்பி இருக்கிற மனிதர்கள், நாம் நம்பி இருக்கிற உலகம், நாம் நம்பி இருக்கிற நண்பர்கள், நாம் நம்பி இருக்கிற பணம் கூட அந்த எப்தாவை அன்றைக்கு சோத்திரம் பலம் இருந்தும் பராக்கிரமசாலியா இருந்தும் சோத்திரம் அவன் புறக்கணிக்கப்பட்டானே, அதுபோல சோத்திரம் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இருக்கிறது என்று நினைக்கலாம். ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் கூட நம்மை புறக்கணித்து விடும். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசுவை சர்வ வல்லவரை நீங்கள் சார்ந்து கொண்டால், ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆமென் சோத்ரா. பலம் நமக்கு இருக்கலாம், பராக்கிரமக்கு இருக்கலாம், ஆனால் அதை சார்ந்தால் தோற்று போய் விடுவோம். சோத்ரம். ஆனால் அதை நமக்கு கிருபையாய் தந்த ஆண்டவரை சார்ந்து கொண்டால், சர்வ வல்லவரை சார்ந்து கொண்டால், கர்த்தரை நம்பினால் நிச்சயம் உங்கள் வாழ்வை அவர் உயர்த்துவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பரமனை சார்ந்திடுங்கள், உங்களை தலைக்கல்லாக அவர் உயர்த்துவார். கடைசி காரியத்தை சொல்லுகிறேன், பாடி துதியுங்கள் என்று சொன்னேன். சோத்ரா. தாவீது அவனும் சூடும் அவனுடைய குடும்பத்திலே, அவனுடைய குடும்பத்தாரால், அவனுடைய சகோதரர்களால், சூழ்நிலைகளால் புறக்கணிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16 அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமா சாமுவேல் வர்றார், அவர் பெரிய தீர்க்கதரிசி, அவங்க வீட்டுக்கு வர்றார், ஈசாயின் வீட்டுக்கு வர்றார். அவனைத்தான் அபிஷேகம் பண்றதுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கிறார். ஆனா அவனுக்கு வீட்டுல அன்னைக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. சோத்ரா. அவன் வனாந்திரத்துல ஆடுகளுக்கு பின்னால இருக்கிறான். சாமுவேல் வந்த விஷயத்தை கூட அவங்க வீட்டுக்காரங்க சொல்லி அனுப்பல. சோத்ரா. ஆமா, அவனை அழைத்து அனுப்பல. அவன் அன்னைக்கும் ஆடுகளுக்கு பின்னாலதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். சோத்ரா. மற்ற அண்ணமாரெல்லாம் வீட்டுல இருக்காங்க, பெரிய விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கு. சோத்ரா. அந்த விருந்து சாப்பிடுறதுக்கு ஆயிலும் அந்த பிள்ளைய கூப்பிட்டுருக்கலாம்ல, கூப்பிடல. அப்படி சொந்த குடும்பமே அவனை புறக்கணித்தது. ஆமென் சொல்லுங்க. அப்பா அதற்கப்புறம் இவன் புறப்பட்டு போய் ஜீவன பணையம் வச்சு கோலியாத்தை வீழ்த்துறான். சோத்திரம். அப்படி இருந்தும் அவன் கோலியாத்தை வீழ்த்தினவனுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த கோலியாத்தை வீழ்த்தினான் பாருங்க. இந்த பொம்பளை ஆளுகள்லாம் சும்மா இருக்க கூடாது. சோத்திரம். ஏற்கனவே ராஜாவா சவுல் இருக்கிறாரு. இவன் ராஜா சவுல் முடியாம தான் இவன் போய் கோலியாத்தை வீழ்த்திட்டான். பொம்பளை ஆளுகள்லாம் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஒரு புகையை கிளப்பிட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆஹா சோத்திரம். ஒரு கோலியாத்த கொன்ன உடனே ஓட்டெல்லாம் அங்கிட்டு போட்டாங்களேன்னு சொல்லி வேட்டு வைக்க கிளம்பிச்சாரு சவுல். ஆமென் சொல்லுங்க. விரட்டி 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 அவனை போட்டு தள்ளுறதுலே கவனமா இருக்கிறாரு. அன்னைக்கு கோலியாத்த போட்டதோட அவனுக்கு தூக்கம் போயிருச்சு. சோத்ரா. எங்கேயும் இருக்க முடியல, ஏரியாவா ஓடிட்டு இருக்கான். சோத்ரா. சவுலும் அவனை நேசிக்கல. அவனால ஒரு ரட்சிப்பு வந்துச்சே, கோலியாத்த கொன்னானே, அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு அவனை நேசிக்கல. அப்பவும் அவனை புறக்கணிக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அந்த தேசம் அவனை புறக்கணித்தது. சவுல் ராஜா அவனை புறக்கணித்தார், சகோதரர்கள் புறக்கணித்தார்கள், சொந்த பெற்றோர்கள் புறக்கணித்தார்கள். அவன் கூட இருந்தவர்களே 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் புறக்கணிக்கிறார்கள். எல்லோரும் அவனை புறக்கணிக்கிறார்கள். அவன் செய்ததெல்லாம், அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவரை பாடிட்டே இருப்பான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவனை விரட்டினா அதுக்கு ஒரு பாட்டு பாடுவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. வெயில் அடிச்சா அதுக்கு ஒரு பாட்டு பாடுவான். ஹாய் வெயில் அடிக்குது ஹல்லேலூயா அப்படின்னு ஒரு பாட்டு. மழை பெஞ்சா அதுக்கு ஒரு பாட்டு பாடுவான். சோத்திரம். இருக்கீங்களா? யாராவது சொல்லுன்னு கோவம் வர்ற மாதிரி திட்டுனா அதுக்கு ஒரு பாட்டு பாடுவான். ஆமா, உசுருக்கு அவனை விரட்டுறாங்க. அப்சலோம் ஒரு பக்கம் விரட்டுறான், சவுல் ஒரு பக்கம் விரட்டுறான். பயந்துகிட்டு ஓடிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே ஓடுறான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இருக்கீங்களா? அதனாலதான் சர்ச்சில் வந்தோடனே ஆமா பாட்டுக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கிறோம். எதுக்காக? பாட்டு பாடினாலே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஒரு ஆமீன் இல்லை, இல்லை முறைக்கிறதுலே இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. அப்பா ஆண்டவரை உயர்த்தினாலே அவர் நம்மளை என்ன செய்வாரு? உயர்த்துவார். ஆமீன் சொல்லுங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பொதுவாகவே ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒன்று நடக்கணும்னா அவர் ஐஸ் வைக்கிறதுக்கு நம்ம படிச்சிருக்கோம் பாருங்க. அது அப்பாவாவே இருக்கட்டும், அம்மாவாவே இருக்கட்டும், நம்ம நினைக்கிறது நடக்கணும்னா அன்னைக்கு நம்ம பேச்சே வித்தியாசமாயிடும். அப்படியா? அது அது ஐயோ கொஞ்ச நேரம் பேசி நாம லூஸ் ஆகி அந்த ஆளை லூஸ் ஆக்கி, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பணத்தையும் லூஸ் ஆக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம சாதிச்சிரும். அது மாதிரி தான்
ஆண்டவரும் அப்படித்தான். அவரை அப்படியே பாடிட்டே இருந்தோம்னா அவரு ஒரு மாதிரி ஆயிடுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவரை பாடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தாவீது எப்பொழுதுமே அவரை பாடிட்டே இருப்பான். அதனாலதான் ரோட்டு காட்டுகள்ல பாடக்கூடாது, சர்ச்சில் பாடுறதுக்கு சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுறான். ஆமீன் சொல்லுங்க. அப்பா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ரோட்டு காட்டுகள்ல வேற மாதிரி பாடுறாங்க. ஆமீன் சொல்லுங்க. அந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க. சோத்திரம். ஆமா, சண்டைக்கு தான் வருவாங்க. சோத்திரம். ஏதாவது பாடினோம்னா குயிலேன்னா என்ன செய்யும், அங்கிருந்து ஒரு கல்லறி தான் விழுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் என்ன உனக்கு என்ன குயிலா அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆனால் அங்க அப்படிலாம் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு பாட்டு இருக்கு, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு பாட்டு இருக்கு. சோத்திரம். இந்த பாட்டுகள்லாம் கல்லறியும் கலவரத்தையும் தான் கொண்டு வருது. ஆமீன் சொல்லுங்க. அப்பா ஆமா, இந்த பெஞ்சிரும் அப்படின்னு ஒரு சவுண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாட்டு பாடினதுக்கா? ஆமா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாட்டாம் பாட்டு தும் தும் தும். ஆமா அப்படிங்குது அந்த பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆமா, ஏமா அவன் பாட்டு பாடுறாமா அப்படின்னு ஊரே சேர்ந்து வந்து நம்ம வீட்டுல வேட்டு வைக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாட்டு ஊருக்கே வீட்டுக்கே வேட்டாயிடுது. சோத்திரம். ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமையா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆனா பாருங்க, அப்பாவை பாடுற பாட்டு இருக்கே. சோத்திரம். ஆண்டவரை உயர்த்தி பாடுகிற பாட்டு இருக்கே, நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்றது. சர்ச்சில் ஆண்டவரை பாடும்போது அங்க அவர் இறங்கி வருகிறார். ஆமீன் சொல்லுங்க. எங்க இஸ்ரவேலின் துதிகளில், தம்பி நல்ல ஒரு பாட்டு பாடினார், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எங்க நம்ம பாட்டு பாடுறோமோ அங்க அவர் இறங்கி வருகிறார். சோத்திரம். பாருங்க, தாவீது எப்பொழுதும் தள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை பாடிக்கொண்டே இருந்தான், கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஒரு நாள் வந்தது, இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்னா திரண்டு. சோத்திரம். ஆமா, தாவீது இருக்கிற இடத்தை தேடி வந்தார்கள். ஒரு நாள்ல நாங்க உன்னை புறக்கணிச்சு தள்ளுனோம் தான், வேண்டான்னு சொன்னோம் தான், விரட்டி அடிச்சோம் தான். ஆனா இன்னைக்கு நாங்கள், எங்களுக்கு புத்தி வந்துருச்சு. சோத்திரம். ஐயோ, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். சவுல் மண்டே போட்டாரு. சோத்திரம். தேசத்தை ஆள்றதுக்கு தலைவர் கிடையாது. ஒரு நாள்ல ஆண்டவர் நீதான் தலைவனா இருப்பன்னு வாக்குத்தத்தமும் கொடுத்திருக்கிறாரு. தயவு செய்து நீ எங்களுக்கு தலைவனா இருக்கணும், எங்களுக்கு ராஜாவா இருக்கணும்னு சொல்லி தாவீதினிடத்திலே வந்து கெஞ்சினார்கள். அவர்கள் எல்லோரும் எப்ரோனிலே சோதரோ தாவீதை ராஜாவாக்கினார்கள். கையை உயர்த்தியவர் அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாயோ தங்கச்சி, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாயோ தம்பி, கர்த்தர் உன்னை தலைக்கல்லாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறார். You are going to see a great சோதரா, ஆமா, throne in your life. ஒரு பெரிய சிங்காசனத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தள்ளப்பட்டிருக்கிறீங்க, எனக்கு இது இல்ல அது இல்ல, என்ன அது தள்ளிடுச்சு இது தள்ளிடுச்சு, ஞானம் தள்ளி இருக்கா, அந்த ஞானத்திலேயே கர்த்தர் உங்களை சிங்காசனத்துல உயர்த்த போகிறார். ஞானத்துல உயர்ந்த ஒரு நபரா கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். உங்க குடும்பத்துல பொருளாதாரம் உங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கா, பொருளாதாரத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். சரீரத்துல ஆரோக்கியம் இல்லாம அந்த ஆரோக்கியம் உங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கா, ஆரோக்கியத்துல பலம் உள்ளவர்களா, சரீரத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களா கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்துல சமாதானம் உங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கா, சோதரம், சமாதானத்துல சிறந்த குடும்பமா கர்த்தர் உங்க குடும்பத்தை மாற்ற போகிறார். எது உங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கு, எது உங்களை புறக்கணிச்சிருக்கு, எந்த நன்மை உங்களை புறக்கணிச்சிருக்கு, எந்த ஆசீர்வாதம் உங்களை புறக்கணிச்சிருக்கு, அதிலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எழும்பி நில்லுங்கள், பரிசுத்தமாயிருங்கள், பரமனை சார்ந்திடுங்கள், பாடி துதித்திடுங்கள், கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடுவோம். சோத்திரம். ஆமா ஆமா, கவனிங்கள் கவனிங்கள். நாம் பரிசுத்தமாயிருப்பதற்கும் அவர்தான் நமக்கு உதவி செய்கிறார், அவர்தான் நமக்கு உதவி செய்கிறார். இயேசுவை நம்புங்க, நான் பிரசங்கிக்கிறவரை நம்புங்க, அவர் சமூகத்துக்கு வாங்க, அப்படி ஆலயத்துக்கு வாங்க, அவரை உங்க வாழ்க்கையில உயர்த்துங்க. சோத்திரம். அவரை உங்க வாழ்க்கையில பாடுங்க, அவரை உங்க நாவை திறந்து சோத்திரம், இயேசுவே நீ பெரியவர் என்று சொல்லுங்க, இயேசுவே நீ சிறந்தவர் என்று சொல்லுங்க, அவருடைய அன்பு மாறாதது என்று சொல்லுங்க. அவர் உண்மையானவர், அவர் அன்புள்ளவர், அவர் காருண்யமானவர். பாருங்க சோதரம், புறக்கணிக்கப்பட்ட கல்லை அவர் மூளைக்கு தலைக்கல்லாக்குவார், தள்ளப்பட்ட கல்லை அவர் மூளைக்கு தலைக்கல்லாக்குவார். அது மனிதருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, ஒரு நாள்ல கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது எல்லாரும் உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்க போறாங்க. இந்த தங்கச்சியா, இந்த பெண்ணா, இந்த தம்பியா, இந்த குடும்பமா, இந்த தம்பியா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்வுல இருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் இருக்கிறாரு, வாய்ப்பே இல்லையே, எங்களுக்கு சிந்தனைக்கே எட்ட மாட்டக்கே சோதரம் அப்படின்னு உங்களை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படி, பிரமிக்கும்படி கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். தம்பி தம்பி, ஞானம் இல்லைன்னு யோசிக்கிறியா சோதரம்,
ஸ்தோத்திரம். கர்த்தரே உனக்கு ஞானமா இருப்பார். ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யம் இல்லைன்னு யோசிக்கிறியா? ஆண்டவரே உனக்கு ஐஸ்வர்யமா இருப்பார். அவரை நம்புற யாரையும் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்புற யாரையும் கைவிட மாட்டார். மனிதர்கள் வெட்கப்படுத்துவார்கள், மனிதர்கள் கைவிடுவார்கள், நம்புகிறவர்கள் கூட நம்மை புறம்பே தள்ளுவார்கள், நண்பர்கள் கூட நம்மை புறம்பே தள்ளுவார்கள், பெற்றோர்கள் கூட சில சமயத்திலே நம்மை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்துவார்கள். இந்த உலகம் நம்மை காயப்படுத்தும், எதுவும் நம்மை கைவிடும். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை தலையாக்குவார். ஒரு வால் மாதிரி இருக்கிறேன்னு நினைக்கிறியா? ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கிறேன்னு நினைக்கிறியா? நான் ஒரு அன்பிட்டா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்னை ஏளனமா பாக்குற மாதிரி நான் இருக்கிறேன். அவங்கள மாதிரி நான் இல்ல, இவங்கள மாதிரி நான் இல்ல, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நன்மை எனக்கு இல்ல என்று யாரோட ஒப்பிட்டு நீ பலவீனமா இருக்கிறாயா? சோர்ந்து போயிருக்கிறாயா? எனக்கும் ஒரு அற்புதம் நடக்குமா? என் குடும்பத்திலும் ஒரு சமாதானம் வருமா? என் பெற்றோர்களுக்கும் ஒரு விடுதலை கிடைக்குமா? என் குடும்பத்தில் வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகுமா? என் குடும்பத்தில் இருக்கிற சரித்திரம் மாறுமா? என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை மாறுமா? என் தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு சமாதானம் வருமா? ஒரு மனம் வருமா? பிரிந்திருக்கிற என் குடும்பம் ஒன்றாய் சேருமா? ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற என் உடன் பிறந்த சகோதரனோ சகோதரியோ மனம் திரும்புவார்களா? அவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? இல்ல எனக்கு இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து விடுதலை வருமா? வெள்ளிக்குறியோடு வந்திருக்கிற எனக்கு அருமையான தம்பி, that is Jesus for you to change everything in your life. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு இயேசு என்கிற ஒருவர் இருக்கிறார். இயேசு என்கிற ஒருவர் இருக்கிறார். புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பை, தள்ளப்பட்ட எப்தாவை, வெறுத்து ஒதுக்கப்பட்ட தாவீதை தலைக்கல்லாக உயர்த்தினவர், சிங்காசனத்திலே அமர்த்தினவர், மேன்மைப்படுத்தினவர், அநேகருக்கு ஆசீர்வாதங்களாய் அவர்களை மாற்றினவர், எல்லாரும் ஆச்சரியப்படு பிரமிக்கிற ஒரு இடத்திலே ஸ்தானத்திலே அவர்களை லிஃப்ட் பண்ணின தேவன் உன்னை உயர்த்துவார். உன்னை உயர்த்துவார். இயேசுவுக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். என்னை அவர் உயர்த்துவாரா? என் வாழ்க்கையின் சூழ்நிலை மாற்றுவாரா? புறக்கணிக்கப்பட்ட என் அனுபவம் மாறுமா? நான் எதிர்பார்க்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்கள் எனக்கு வருமா? இப்பொழுது இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, யோசேப்பை போல கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எப்தாவை போல கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த வேண்டும். தாவீதை போல தேவன் என்னை சிங்காசனத்தில் அமர்த்த வேண்டும். என் புறக்கணிக்கப்பட்ட அனுபவம் மாற வேண்டும். என் வாழ்வில் இருக்கிற கண்ணீர் மாற வேண்டும். என் வாழ்வில் இருக்கிற துக்கம் மாற வேண்டும். என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும். என்னை அவமானப்படுத்தினவர்கள், என்னை நிந்தித்தவர்களுக்கு முன்னால் என் தலை உயர்த்தப்பட வேண்டும். எங்கே நான் விழுந்தேனோ அங்கே நான் எழும்ப வேண்டும். எங்கே நான் தோற்று போனேனோ அங்கே நான் ஜெயிக்க வேண்டும். எது முடியாது, எது நடக்காது, எது வாய்க்காது என்று நான் எண்ணினேனோ அதிலெல்லாம் நான் சாதிக்க வேண்டும். நீ ஒன்றுக்கும் பயன்படாதவன் என்று சொன்ன நாவுகள் என்னை பார்த்து வாழ்த்த வேண்டும். கர்த்தர் உயர்த்துவாரா? அவரை நான் நம்புகிறேன். என் வாழ்க்கை அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். கண்களை மூடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்க. பரலோகத்தின் பிதாவே, சொல்லுங்க. பரலோகத்தின் பிதாவே, பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி சுவாமி. என் வாழ்க்கையிலும் பல விஷயங்களால் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். மனிதர்களால், உறவுகளால், நண்பர்களால், ஆசீர்வாதங்களால் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஞானம் என்னை தள்ளி இருக்கிறது. சுகம் என்னை தள்ளி இருக்கிறது. ஆசீர்வாதம் என்னை தள்ளி இருக்கிறது. சமாதானம் என்னை தள்ளி இருக்கிறது. இந்த உலகம் என்னை தள்ளி இருக்கிறது. ஆண்டவரே, தள்ளப்பட்ட கல்லை தலைக்கல்லாக்குவே என்று பேசினீரே, என்னையும் தலைக்கல்லாக்கும். என்னையும் சொல்லுங்க. யோசேப்பை போல, எப்தாவை போல, தாவீதை போல உயர்த்தும் ஆண்டவரே, உயர்த்தும் ஆண்டவரே. என் காலமெல்லாம், என் ஆயுசு காலமெல்லாம் உமக்காக நான் வாழ்வே
நன்றியோடு நான் வாழ்வேன். உம்மை பாடி ஆராதித்து நான் வாழ்வேன். உம்மையே நம்பி சார்ந்திருந்து வாழ்வே. பரிசுத்தமா வாழ்வே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். எனக்கு உதவி செய்யும். என்னை மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இருக்காங்கப்பா. உம்மை போல யாரும் இல்லை. சமுதாயத்திலே உயர்த்தப்பட்டவர்களாய், ஹல்லேலூயா, தலை சிறந்தவர்களாய் கர்த்தர் இவர்களை நிறைத்து நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறவர்களாய் நன்றி பரிசுத்தமாய் வாழ அது உண்மை சாத்துக்கொள்ள பாட ஆசீர்வதிக்கும் பெரிய சமாதானம் ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளுக்கு இறந்து மூடிக்கொள்ளட்டும். நாளைக்கு முதல் அழைப்பு கொண்டு வாங்கம்மா, பேசுங்க, நாமத்தை மகிமை கொடுங்க. துதி கன மகிமை எல்லாம் பற்றி செய்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. God bless you. Thank you. நாளைக்கு மறுபடியாக உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். சரியாக 6 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும்.